நிச்சயமாக இந்த நாள் ஓர் இனிய நாள். காரணம், வெற்றி நிச்சயம். சன் தொலைக்காட்சியிலும் ஒலி 96.8 வானொலியிலும் சிங்கப்பூர் மேடைகளிலும் வழிபாட்டு தலங்களிலும் நம்மை வசீகரித்து வரும் தன்முனைப்பு பேச்சாளர் திரு சுகி சிவம் அவர்கள். பொருளாதாரத்திலும் சட்டத்துறையிலும் பட்டம் பெற்றாலும் ஆன்மீக பணிக்கு தன்னை அர்ப்பணித்து தமிழர் வாழும் பல நாடுகளில் சுய மேம்பாடு, நேர நிர்வகிப்பு, வாழும் கலை போன்ற பல தலைப்புகளில் இவர் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் இவருக்கு ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்றுத் தந்துள்ளது. திரு சுகி சிவம் அவர்கள். இன்றைய கருத்தரங்கின் கருப்பொருள் உன்னை அறிந்தால். அடுத்து மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்று சொல்வதற்கு ஒருவர் வருகிறார். இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கும் சொல்வேந்தர் அவர்களின் பேச்சு. அன்பர்களே, திரு சுகி சிவம் அவர்கள். ஏன் ஆடியன்ஸ்க்கு லைட் கொடுக்க சொன்னேன்னா, ஆடியன்ஸ்க்கு லைட் கொடுக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வெளிச்சம். மிக அருமையாக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிற வேல்யூ இன்டர்நேஷ்னல் லிமிடெட் நண்பர்கள் அனைவரையும், குறிப்பாக பிரகாஷ் அவர்களையும், எனக்கு முன்பு ஒரு இனிய அழகிய உரை நிகழ்த்திய பெருமைக்குரிய 60 வயசுன்னு சிவசங்கரிக்கு சொல்லவே முடியல. ஏன்னா பல பேர் அதை குறைச்சலாம் நினைப்பீங்க, அதை சொன்னாதான் எனக்கு தூக்கம் வரும். அது சொல்லி ஒன்றும் 60 வயசு ஆகிப்போச்சுன்னு. என்றைக்கும் இளமையாக இருக்கிற, இளமையான எழுத்துக்களினாலும் என்றைக்கும் இளமையாக இருக்கிற சிவசங்கரி அவர்களையும், ஒரு எழுத்து வன்மையினாலும் நாவன்மையினாலும் ஆன்மீக அனுபவத்தினாலும் இந்த ஒரு நல்ல நிலையில் இருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய நண்பர் பாலகுமாரன் அவர்களையும், இன்னும் அருமையாக எங்களை இங்கே வரவேற்று அன்பு காட்டி உபசரித்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஹோட்டல் சரவணபவன் மற்றும் பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த அன்பர்கள் வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளன்போடு வணங்கி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தொடங்குகிறேன். பாலகுமாரன் அவர்கள் மிக அருமையான ஒரு உணர்வு நிலையிலிருந்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஒரு செய்தி சொன்னார். அவர் கணக்கில் 0 அப்படின்னு. கணக்கில் 0வா இருந்ததுனால கணக்கு வாத்தியார் 0 போட்டிருக்கிறார். பிறகு இவருடைய வீட்டு விசேஷத்துக்கு கணக்கு வாத்தியார் வந்திருந்தார் அப்படின்னு சொன்னார். யார் கணக்கில் வீக்கு தெரியுமோ? அவர் இல்லை, அவரை பற்றி வாத்தியார் போட்ட கணக்கு தான் 0வா போச்சு. ஏன்னா பின்னால் அவர் வாழ்க்கையில் நீ 100க்கு 100ன்னு சொன்னார் இல்லையா? அதனால் இவர் கணக்கு தப்பாக போடலை, இவரை பற்றி மற்றவங்க தான் தப்பாக கணக்கு போட்டாங்களே ஒழிய அவர் ஒன்றும் கணக்கு தப்பாக போடலை. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ரவீந்திரநாத் டாகூர் இளமையான வயசு, அவருடைய பெருமை உலகத்தில் இன்னும் வேற யாரும் அடையவே முடியாது. ஏன்னா 2 நாட்டுக்கு தேசிய கீதம் எழுதி கொடுத்த பெருமை அந்த ஒரு ஆளை தவிர வேற எவனுக்கு இருக்க முடியாது. ரவீந்திரநாத் டாகூர் 2 தேசத்துக்கு தேசிய கீதம் அவருடைய பாட்டு. அந்த பெருமை இன்னொருத்தர் அடைய முடியுமா வாழ்க்கையில்? அந்த ரவீந்திரநாத் டாகூர் சின்ன வயசில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, அவருடைய குடும்பம் வந்து கூட்டு குடும்பம், 50-60 உருப்படி வீட்டில். சில சமயத்தில் எது நம்ம வீட்டு பிள்ளைன்னே தெரியாது. எதிர் வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அந்த காலத்தில் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஒரு 50-60 பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறத அந்த குடும்பத்தில் எப்படி பர்த்டே கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டு ஹாலில் ஒரு நோட் புக் இருக்கும். அந்த நோட் புக்கில் வாழ்த்து எழுதுவார்கள். எல்லாரும் என்ன அந்த பிள்ளைக்கு பர்த்டேக்குன்னு ஒரு வாழ்த்து எழுதுவார்கள். ரவீந்திரநாத் டாகூரை பற்றி அவங்க பாட்டி எழுதியிருந்தாலாம், ரவியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் உருப்பிடுவானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது,
அவங்க அண்ணன்லாம் மாதிரி அவங்க மற்ற மூத்தவர்கள் மாதிரி ஒரு என்ஜினியராகவோ டாக்டராகவோ வருவானான்னு எனக்கு தெரியல, அவன் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு பாட்டி அந்த நோட் புக்கில் எழுதியிருக்கிறார். இப்போ ரவீந்திரநாத் டாகூரை பற்றி பாட்டி எழுதி வச்சதுக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு ரவீந்திரநாத் டாகூருக்கு இருக்கிற புகழ் அவங்க குடும்பத்தில் வேற யாருக்குமே இல்லை. மற்ற டாக்டரோ என்ஜினியரோ யாருன்னே தெரியல. ஆனா ரவீந்திரநாத் டாகூருடைய பெருமையை அன்னைக்கு பாட்டியால தீர்மானிக்க முடியல. இது ரவீந்திரநாத் டாகூருக்கு மட்டும் நடக்கலைங்க. மகாகவி பாரதிக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. மகாகவி பாரதி தமிழ்நாட்டில் பாட ஆரம்பிக்கிற காலத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இதென்ன பரம்பரையா வர பாட்டு முறைப்படி இந்த ஆள் பாட மாட்டேங்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு பாடுறாரு, புதுசா விஷயங்களை மாத்துறாரு, ராஜாவை புகழ்ந்து பாடி இதை பாடி அதை பாடிலாம் பாட மாட்டேங்கிறாரு, ஒலியை மாத்துறாரு, அமைப்பு மாத்துறாரு, மெட்டு மாத்துறாரு, தோணுபடியெல்லாம் எழுதுறாரு. பாரதியின் கவிதைகள் பாமரத்தனமானவைன்னு குற்றம் சொன்னார்கள். பாரதியை பற்றி அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த எல்லாருடைய அபிப்பிராயமும் என்னன்னா, அன்றைக்கு இருந்த சூழலுக்குரிய கவிதை அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னார்கள். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அப்ப பாரதி ஒருத்தர் தான் தன்னுடைய கவிதையை பற்றி தான் சொன்னார். என்னன்னா, சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதி மிக்க நவ கவிதை என் கவிதை, நாளும் அழியாத நவ கவிதை. அதுக்கு அடுத்த வார்த்தை, கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்ததுன்னர். அப்போ பாரதியை பற்றி மற்றவங்க வச்சிருந்த அபிப்பிராயம் எல்லாம் காணாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பாரதி தன்னை பற்றி வச்சிருந்த அபிப்பிராயம் தான் உலகம் முழுக்க நிலைச்சு நிக்குது. இதை வச்சு ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களை பற்றிய பிறரது அபிப்பிராயங்கள் வெறும் காலி அபிப்பிராயங்கள், ஆனால் உங்களை பற்றிய உங்கள் அபிப்பிராயங்கள் உங்கள் அஸ்திவாரங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உங்களை பற்றிய பிறருடைய அபிப்பிராயங்கள் வெறும் அலங்காரங்கள், உங்களை பற்றிய மற்றவர் அபிப்பிராயங்கள் ஒன்று அலங்காரங்கள் அல்லது காலி அபிப்பிராயங்கள். ஆனால் உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்கள் அஸ்திவாரங்கள். அதனால ஒருவன் தன்னை பற்றிய தீர்க்கமான அறிவு, தெளிவு, சிந்தனை, தான் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு உள்ளுணர்வு சொல்லுகின்ற ஒரு தீர்மானம், அதை வகுத்துக் கொள்ளுகிறவர்கள் வாழ்விலே வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அதுக்கு தன்னை அசஸ் பண்ணணும். அதுதான் சிவசங்கரி மேடம் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், சுய அலசல் அப்படின்னு சொன்னாங்க. நாமே அப்பப்போ அலசி பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு அலசி பார்க்கணும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது எங்கள் வாத்தியார் சொல்வார், தம்பி பரீட்சையெல்லாம் எழுதி விட்டு உன்னுடைய பேப்பரை திருப்பி பாருடா ராஜா அப்படிம்பார். ஒரு பய பார்த்ததில்லை. ஏன் பயம்தான், என்னெல்லாமோ எழுதியிருக்கிறோம், திருப்பி வேற எப்படி பார்க்கறது? நான் கேள்விக்கு அவன் விதவிதமா பதில் எழுதியிருப்பான். இரண்டாம் பானிபட் யுத்தம் ஏன் நடந்தது? முதல் பானிபட் யுத்தம் சரியாக நடக்காததால் இரண்டாம் பானிபட் யுத்தம் நடந்தது. இவன் வரலாறு படிக்கல, வரலாறு படைக்கிறான். அதை எப்படி திருப்பி படிக்க முடியும்? அவனால உட்காந்து திருப்பி படிக்க முடியுமா? நானும் பசங்க எல்லாத்தையும் கேட்டேன். ஏன்டா வாத்தியார் சொன்னாரு பேப்பர், அவர் சொன்னாரு ஏன் திருப்பி படிக்கணும் காரணம் சொன்னார் எங்க வாத்தியார். இந்த ரெண்டாவது கேள்வி எழுதிட்டு 2 நம்பர் போட்டிருப்பான், 3வது கேள்விக்கு விடை எழுதி வச்சிருப்பான். இந்த கணக்கு போட்டுக்கிட்டே வரும்போது ஆன்சர் கரெக்டா போட்டிருப்பான், திரும்பி அதை எடுத்து எழுதணும்னு ஒரு பகுதி உண்டு, அங்க தப்பா எழுதியிருப்பான். அதை விட எங்க வாத்தியார் சொன்ன ஜோக் ரொம்ப டாப். நீ எல்லாமே அடுத்தவனை பார்த்து எழுதி அவன் நம்பரே எழுதிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அவன் 2 தடவை பாஸ் பண்ணிடுவான், நீ ஃபெயில் ஆயிடுவேன்னர். அது சில பையன் தெளிவா சொல்லுவா, என்னடா நீ பாஸ் பண்ணுவியா? நம்ம கையில என்ன சார் இருக்கு? அக்கம் பக்கம் எவன் உட்கார்றானோ அவன் கையில எல்லாம் இருக்கு, நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்பா. அதான் எங்க வாத்தியார் சொன்னார், நீ அவன் நம்பரே எழுதிட்டு வந்தா அதையாவது திருப்பி ஒரு தடவை பார்க்க வேண்டாமா அப்படின்னு. ஆனால் நானும் கேட்டேன், யாராவது திருப்பி பார்த்தீங்களாப்பா அப்படின்னு. எல்லாம் சொல்றான், பயமா இருக்குடா. ஏன் அப்படின்னா, எவன் திருத்துறானோ அவன் தலையில வெளியிட்டும் போ. நான் அப்பதான் கண்டுபிடிச்சேன், ஒரு வருஷம் படிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் போய் பரீட்சை எழுதுனா பரீட்சை பேப்பரை திருப்பி பார்க்க மாட்டேங்கிறானே. பரீட்சை பேப்பரை திருப்பி பார்த்தாதான் தப்ப திருத்திக்க முடியும். சிவசங்கரி மேடம் சொன்ன மாதிரி பரீட்சை பேப்பரை திருப்பி பார்த்தவன் பாஸ் பண்ற மாதிரி வாழ்க்கையை திருப்பி திருப்பி பார்க்கிறவன் கண்டிப்பாக வெற்றி பெறுகிறான். திருப்பி திருப்பி பாருங்க. காட்டுல சிங்கத்துக்கு ஒரு கிரேட்னஸ் சொல்லுவான், அரிமா நோக்கு அப்படின்னு சொல்லுவான். சிங்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர், ஒரு குணம் உண்டு.
அது காட்டில் நடந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்த உடனே நின்று திரும்பி ஒரு பார்வை பார்க்கும். இந்த குணம் மற்ற எந்த விலங்குக்கும் கிடையாது. கொஞ்ச நேரம் நடந்து வந்துட்டு சிங்கம் அப்படி நின்று திரும்பி ஒரு பார்வை பார்க்கும். அதுக்கு அரிமா நோக்குன்னு தனியாக சொல்கிறான் தமிழ் இலக்கியத்தில். ஏன்னா காட்டுக்கு அது ராஜா. எப்போவுமே பவரில் இருக்கிறவங்க கொஞ்சம் திரும்பி திரும்பி பார்த்துக்கணும். ஏன்னா எதிரி எப்போவுமே எதிர்பக்கத்துலேருந்தே வரமாட்டான், பின்பக்கத்துலேருந்து தான் முதல்ல வருவான். அது சிங்கத்துக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல. அதனால தான் அது பாருங்க, அது ராஜாவாகவே இருக்கு காட்டுக்கு. அப்படி வந்து இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்கும், பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படி ஒரு பார்வை பார்க்கும். அப்படி வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறவன், என்ன நடந்தது என்று திரும்பி பார்க்கிறவன் வெற்றி பெறுகிறான். ஹாப்பி பர்த்டேன்னு மெழுகுவத்தியை ஏற்றி அணைச்சா மட்டும் பர்த்டே ஆயிடாது. இந்த ஒரு வருஷம் நீ என்ன வாழ்ந்து கிழிச்ச அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்கறது தான் உண்மையான ஹாப்பி பர்த்டே. தனக்குள் ஒளியேற்றிக் கொள்வதற்குரிய சரியான வாழ்வியல் முறை. நாம என்ன வாழ்ந்திருக்கிறோம் இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு திரும்பி ஒரு முறை யோசிக்கணும். அந்த சுய அலசலை தான் அவர்கள் ரொம்ப அழகாக வற்புறுத்தி சொன்னார்கள். இன்னொரு வார்த்தை பாலகுமாரன் சொன்னார், நீங்க அதை ஊன்றி கவனிச்சிருந்தா தெரியும். தனியா இரு அப்படின்னர். என்ன எங்கேயாவது போய் உட்காந்து தனியா ஒன்ன நீயே பார். அவர் தனியே சொன்னார், பாலகுமார் தன்னை தானே பார்க்கிற அந்த கோணத்தை உங்களுக்கு அனுபவபூர்வமாக எடுத்து சொன்னார். சுவாமி விவேகானந்தருடைய எத்தனையோ புத்தகங்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன ஒரு சொல் என்னால் மறக்கவே முடியாத ஒரு சொல். அதை விட அழகா ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனை எது உருவாக்குகிறது அப்படிங்கிறதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சிந்தனைகள் உருவாக்குகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுவாமி விவேகானந்தர் வார்த்தை வித்தியாசமான வார்த்தை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நான் இப்ப ரொம்ப போல்டா சொல்றேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நாங்க பேசுற போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், அதை செஞ்சுடலாம் இதை செஞ்சுடலாம்னு தோணும். நாளைக்கு காலம்பர அப்படியே பல விஷயம் காணாம போயிடும். போகும்போதே டிக்கெட்டை கீழே போடுற மாதிரி பல பேர் என்னன்னா எண்ணங்களையும் கீழே போட்டு அப்படியே போனவங்க உண்டு பல பேர், இல்லையா? நீங்க இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து சிந்திச்சது எதுவாவது உங்களுக்கு பயன்படுமானா, நான் ஆழமா சொல்ற சுவாமி விவேகானந்தர் பாஷையில, நீங்கள் தனியாக இருக்கிற போது மீண்டும் இந்த சிந்தனை உங்கள் உள்ளுக்குள் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். தனியா இருக்குங்கிறது ரெண்டு வகையிலும், பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி. தனியா இருக்கிறதுனா நிறைய எண்ணங்கள்ல குழம்பாம தனியா இருக்கிறது, 10 பேருக்கு மத்தியில் இல்லாம தனியா இருக்கிறது, ரெண்டு சேர்ந்து தான். தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இப்ப நான் ஒரு 7-8 யோசனை என்னமோ பட்டியல் போட்டு உங்களுக்குலாம் யோசனையை சொல்லிட்டு போறதுக்காக இந்த மேடையை பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியும் யோசனை சொல்றது ரொம்ப சுலபம், பின்பற்றுவதான் உலகத்திலே கஷ்டம். சொல்றது ரொம்ப ஈஸி. நான் வேடிக்கையாக ஒரு கதை சொல்றது. ஒரு 100 கோழி வச்சிருந்தான் ஒரு பையன். 100 கோழியை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசகர்கிட்ட கேட்டான். அவர் சில யோசனை எல்லாம் சொன்னார், கரெக்டாக ஃபாலோ பண்ணா 50 செத்து போச்சு. ஏதோ அவரால் புண்ணியம். அவர்கிட்ட போனோன்னு சொல்ல, அதை பற்றி கவலைப்படாத, 50 இருக்குது இல்லை, நான் புதுசாக ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு யோசனை வந்திருக்கு, அதை சொல்லிக் கொடுக்குறேன் செய்யினாரு. 25 செத்து போச்சு. சார் 25 தான் சார் இருக்கு, அதுவும் செத்து போச்சு, இப்போ 25 மிச்சம் இருக்குன்னா. ஒன்றும் கவலைப்படாத, அமெரிக்காவில் புதுசாக கோழி வளர்ப்பு பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான், அதை இப்போ நீ டெக்னிக் அடாப்ட் பண்ணி எல்லாம் சரியாக போயிடும்னா. அடாப்ட் பண்ணான், பாக்கி 25 போயிடுச்சு. அவன் இவன்ட்ட வருத்தமாக சொன்னான், 100 கோழி வச்சிருந்தேன், உன் யோசனையை கேட்டால் எல்லாம் செத்து போச்சுன்னு. அதுக்கு அவன் சொன்னான், பாருங்க இன்னும் கூட என்கிட்ட யோசனை இருக்கு, ஆனால் உங்ககிட்ட தான் கோழி இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா. அது மாதிரி நீங்க நிறைய யோசனை நிறைய பேர்ட்ட இருக்க. சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, நீங்க அதை எவ்வளவு எடுத்துக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வாழ்க்கை அமைக்க முடியுமே ஒழிய நான் அத்தனையும் அள்ளி கொண்டாந்து சொல்லிட்டு போறதுக்காக வரல. ஒரு வார்த்தை நேற்றுக்கு இந்த ரேடியோ டிஸ்கஷன்ல வந்தது, கற்றுக் கொடுப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு வாசகர். அப்போ அழகா பாலகுமார் சொன்னார், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உண்மை, நிறைய சொல்லலாம், ஆனா கத்துக்கிறது அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா அவங்க கையில தான் இருக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நடிப்பு கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டில், எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு திரைப்பட கல்லூரி இருக்கு. பல என்ன சொல்ல போனா பல போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியே கூட சில காலேஜஸ்லாம் டிப்ளமாவோட அதோடலாம் வந்துருச்சு, நடிப்பை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஒன்றை மறந்துடாதீங்க, இந்த நடிப்பு கல்லூரியில் முறையாக பாடங்களை கேட்டு படித்த எல்லோரும் சாதித்ததை விட எந்த நடிப்பு கல்லூரிக்கும் போகாத சிவாஜி கணேசன் தான் அதிகமாக சாதித்திருக்கிறார் என்பதை யோசித்தால் என்ன உண்மை?
இன்னும் சொல்ல போனால் இந்த நடிப்பு கல்லூரிகளுக்கு வேண்டிய சிலபஸையே அவர் நடிப்பு தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று பார்த்தால், அவருக்கு யாரும் நடிப்பு கல்லூரியில் பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் சிவாஜி கற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். சொல்லிக் கொள்வதால் அறிவு வளர்வதில்லை, கற்றுக்கொள்வதால் அறிவு வளர்கிறது. யாரும் எதையும் சொல்லித்தர மாட்டார்கள், ஆனால் நீங்களாக கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்னா விழிப்பு வேணும். கிராஸ்பிங் பவர், உள்வாங்கும் திறன், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி உள்வாங்கக்கூடிய ஆற்றல் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஈவன் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் மூலமா ஒருத்தரை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரலாம்னா there is a limit for it. ஒரு எல்லா வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். You can educate fools but you cannot make them wise அப்படின்னா, நீ முட்டாளவனா படிக்க வச்சுடலாம், பட் பெரிய அறிவாளி ஆக்கிட முடியாது. You can educate fools but you cannot make them wise. ஏன்? நான் ஒரு சொற்பொழிவு கூட ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஒரு சீன மகாராஜா அவனுடைய புள்ள பட்டம் கட்டணும்னு ஆசைப்பட்டான். தன்னுடைய பிள்ளைக்கு பட்டம் கட்டணும்னு. அந்த புள்ள மக்கா இருந்துட்டான். இந்த பிள்ளைக்கு பட்டம், அது பவர்ல இருக்கிற பல பேருக்கு சிக்கல். அவன் புள்ள கரெக்டா மக்கா வந்து பிறந்துருவான். பெரிய சிக்கல் அது. அந்த பிள்ளைக்கு பட்டம் கட்டணும்னு ஆசைப்பட்டான். அந்த ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். நீ ராஜா கெட்டிக்காரன், உன் புள்ள மக்கா இருக்கிறான், அவனை ராஜாவை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். உடனே ராஜா அவனை ஒரு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வாடான்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த புள்ள வந்தோடனே இப்போ என் புள்ள படிச்சுட்டான், அறிவாளி ஆயிட்டான். அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தான், சூட் கோட்லாம் போட்டிருந்தான், எல்லாரும் பார்த்து ஹல்லோன்னு கை குலுக்குறான், ரொம்ப டீக்காக சாப்பிட்றான், ஸ்பூன் வச்சு சாப்பிட்றான், ஃபோர்க் வச்சு சாப்பிட்றான், ரொம்ப மாறி போயிட்டான். எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப அறிவாளி ஆகிட்டான், ரொம்ப படிச்சுட்டான் அப்படின்னு. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிராமத்துக்கு கிழவன் சொன்னான், நீ அறிவாளி ஆகிட்டான்னு சொன்னால் நான் எப்படி நம்புறது, நான் அதை டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணு. அவன் டக்குன்னு கையில் இருந்த மோதிரத்தை கயற்றி உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நீ என்ன படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா. நான் என்னெல்லாமோ படிச்சிருக்கேன், ஜோசியம் கூட தான் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சிருக்கிறேன், ஏதோ ஒன்று கேள்வி பதில் சொல்கிறேன். அவன் அப்போ தான் மோதிரத்தை கயற்றி உள்ளே வச்சுக்கிட்டு, ஜோசியம்லாம் படிச்சிருக்கிறியா, சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா. அவன் ஒரு பேப்பர் பேனாலாம் எடுத்து அப்படிலாம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்படி யோசிச்சுட்டு சொன்னா, அது வட்டமாக இருக்கிறது, உள்ளே இடைவெளி இருக்கிறது, அது வட்டமாக இருக்கிறது, உள்ளே இடைவெளி இருக்கிறது, கொஞ்சம் ஒளியாகவும் இருக்கிறதுன்னா. அது என்னன்னு சொல்றான். அது எங்க சிலபஸ்ல இல்லைன்னா. இது பெரிய சிலபஸ்ல இருக்கணுமா, பாடத்தில் இருக்கணுமா? காமன் சென்ஸ்னு ஒன்று தான் சொல்ல மாட்டேன். இவ்வளவு சொல்றது வட்டமா இருக்கு, ஒளியா இருக்கு, உள்ளுக்குள்ள காலியா இருக்கு அப்படின்னு சொல்றதுல, அப்ப காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். அவன் எப்படி யோசிச்சுட்டு சொன்னான், அப்படி வேணா என் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி சொல்றதா இருந்தா அது ஒரு வண்டி சக்கரம்னா. அதாவது இவனுக்கு சிலபஸ்ல சொல்லி கொடுத்தபடி வட்டமா இருக்கு, ஒளியா இருக்கலாம் தெரியுது, ஆனால் வண்டி சக்கரத்தை உள்ளங்கைக்குள் வைக்க முடியாது என்ற காமன் சென்ஸ் இல்லை. காமன் சென்ஸ் இல்லாமல் 7th சென்ஸை அடைய முயற்சி செய்து என்ன செய்வது? உலகத்தில் முதலில் அவரவருக்கு உரிய உள்விழிப்பு ஏற்பட்டாக வேண்டும். இன்னொருவர் சொல்லிக் கொடுப்பதால் மட்டுமே ஒருவர் அறிவாளியாக ஆகிவிட முடியாது. தான் உள்ளிருந்து வாங்கிக் கொள்ளுகிற திறன் இல்லை என்றால், தான் அதை உள்ளிருந்து அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற திறன் இல்லை என்று சொன்னால் இன்னொருவர் முயன்று ஒருவரை அறிவாளியாக ஆக்கிவிட முடியாது. இந்த அடிப்படை உணர்வை முதலில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் படைப்பே அப்படித்தான் இருக்கு. என்னன்னா, நாம சொல்லிக் கொடுக்கறத விட கத்துக்கிறத வச்சுதான் அது மேல வருது. ஆனா அதை நம்ம கவனிக்கல. இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி சொல்லுவாங்க. என் குழந்தைய எப்படி வளர்க்குறேன், நான் 100 விஷயம் சொல்லிக் கொடுத்தேன், ஆனா என் குழந்தைய எதையுமே கத்துக்கல. ஒன்ன மறந்துடாதீங்க, நீங்க சொல்லிக் கொடுக்கிற எதையுமே அது கத்துக்காது, ஆனா தானா கத்துக்கிறத கத்துக்கும். நீங்க 100 விஷயம் சொல்லிக் கொடுப்பீங்க, அது எதுவுமே அது மண்டையில ஏறாது, ஆனா தானா கத்துக்கிறது கத்துக்கும். எங்களுடைய வீட்டில் நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். அப்புறம் ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்து போன சமயத்தில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில போக முடியாம டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். வீட்டில் எங்கேயும் போக முடியாது. டிவியில் அவருடைய ஃபியூனரல் எல்லாம் போயிட்டு இருக்கு கம்ப்ளீட்டா. அப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் யாரும் வெளியில போக முடியாது, உள்ள வர முடியாது, காய்கறிலாம் கூட கிடைக்காது, பாலெல்லாம் கூட கிடைக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்து 2 நாளாக தங்கியிருக்கான். அவனுக்கு எதை பற்றி என்ன கவலை, எது கிடைச்சா என்ன கிடைக்காட்டினா அவனுக்கு எல்லாம் கரெக்டாக கிடைக்குது. அவன் நல்லா மத்தியானம் சாப்பிட்டுட்டு கட்டில் மாட்டு படுத்துட்டான். நாங்கள் இந்த ஃபியூனரல் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்னுடைய சின்ன பொண்ணுக்கு ரொம்ப வயசு ரொம்ப குறைச்சிருவோம், சின்ன குழந்தை அப்போ. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு காரியம் பண்ணான். அவன் கட்டிலில் படுத்துருக்கிறான். இவன் என்ன பண்ணினா, நாற்காலி நான் உட்காரத்துக்குன்னு போட்டு ஒரு சின்ன தலகாணி வச்சிருக்கேன், வட்டமான தலகாணி, நடுவில் அந்த துவாரம் இருக்கு, ஏன்னா அந்த ஹீட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாற்காலி உட்காந்து எழுதுறதுக்காக போட்டிருக்காரு. அந்த தலகாணி எடுத்தா, வட்டமா இருந்து நடுவில் காலியா இருக்கிற அந்த தலகாணி எடுத்தா. இவன் படுத்திருக்கிறான். இவன் ஒரு சுத்தி வந்தான். என்ன பண்றான்னு விளங்குதா? அதை கையில எடுத்துக்கிட்டா அவன் ஒரு அவனும் அது மாதிரி தான் படுத்திருக்கான். அப்படி சுத்தி வந்துட்டு அந்த தலகாணி அவன் காலுங்கிட்ட வச்சுட்டு அப்படி கும்பிட்டாங்க. நான் அப்படியே திட்டுக்கிட்டு போய் என்ன பண்ற அப்படின்னு. சும்மா இருப்பா, டிவியில வர்றத பண்றேன்னு.
நான் அவளுக்கு 100 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கிறேன், 100 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவ எதையுமே பண்ணதில்லை. இதை நான் சொல்லியே கொடுக்கல, கரெக்டா பண்ணிட்டாளே. இளம் வயதில் பிறர் சொல்லிக் கொடுப்பது மண்டையில் ஏறாது, தானாக கற்றுக்கொள்வது கண்டிப்பாக ஏறும். இன்னொருவர் எதையும் சொல்லிக் கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, தானா கற்றுக்கொள்வது. அப்ப நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நாம நினைச்சா, நாம் சரியானபடி இருந்தால் மட்டுமே அவர்கள் சரியாக இருக்க முடியும் என்பதை பெற்றோர்கள் முதலில் உன்னை அறிதல், பிள்ளைகள் அல்ல, தன்னை அறிந்தால் தான் தன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அறிய முடியும். we want to blame them, அவங்கள குறை சொல்ல விரும்புகிறோம். நம்மை பார்த்துதான் பல விஷயங்களை அவர்களாக கற்றுக்கொள்கிறார்கள், சொல்லிக் கொடுப்பதை அல்ல. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போவோம். எந்த வகையில மனிதன் தன்னை உயர்த்தி கொண்டே போக வேண்டும், எந்த அளவுக்கு அவன் மேல போகணும்? தன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு பல செக்ஷன் இருக்கு. இப்ப நான் வேற யாரையோ சொல்றதை விட நான் எங்கிலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னை அறிதல் சொன்னா, நான் ஒரு சுகி சிவம், ஒரு பேச்சாளர், அல்லது ஒரு எழுத்தாளர், ஒரு இந்தியன், ஒரு இந்திய தமிழர், இப்படி சில எல்லைகள் இருக்கு. ஆனா என்னுடைய எல்லை எந்தெந்த இடத்துல என்னன்னா, அது மாறிக்கொண்டே இருப்பது என்பது முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய குடும்ப மருத்துவர், ஃபேமிலி டாக்டர், எங்க அப்பாவோட வயசுல பெரியவர், வெரி சீனியர். அவர்களுடைய பேச்சுனா அவ்வளவு உயர். ஏன்னா இத்தனோண்டு பையன்லேருந்து அவர் பார்த்துருக்கிறார். நான் இத்தனோண்டு பையன், நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து அவர்கிட்ட வைத்தியம் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் போனால் எந்திரிச்சின்னு கை குலுக்குவார். உன் கேசட் கேட்ட ரொம்ப பிரமாதமாக இருந்தது, திருவண்ணாமலை கேட்டுங்க, அப்படியே என்னமோ மாறி ஆகிப்போச்சு அப்படிம்பார். எல்லாம் சொல்வார், உன்னை மறந்துடக்கூடாது. என்னுடைய பேச்சில் அவர் அவ்வளோ பரம ரசிகர், எல்லாம் சரி. நான் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும், என்ன, நான் இப்போ அவரை பார்க்க போகிறதுக்கு ஒரு நோயாளியா, ஒரு உடம்பு சரியில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் உன் பேச்சு என்னமோ இருக்கு தெரியுமா, எவ்வளோ விஷயம் சொல்ற, எல்லாம் சொல்வார். சொல்லிட்டு அவர் சொல்வார், யோ உடம்ப குறைய, எல்லாம் சொல்ற, இப்படி இருந்தா உடம்பு என்ன ஆமா, பட்னி கிடையா, மனசு கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு, குறைய, ரொம்ப உரிமையா சொல்றார். என்ன இப்படி? இப்ப பாருங்க, ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற சொற்பொழிவாளருங்கிறது எனக்கு மேடையோட சரி. டாக்டர் கிளினிக்குள்ள போய் உட்கார போது கைகட்டி மரியாதையா உட்காரணும். ஏன்? இங்கு நான் வேறு, அங்கு நான் வேறு. இங்கு நான் பேசி அவர் கேட்கணும், அங்க போனா அவர் பேசி நான் கேட்கணும். அந்த இடத்துல என்னுடைய ரோல் வேற, இந்த இடத்துல என்னுடைய ரோல் வேற. ஒரு மனிதன் எல்லா இடங்களிலும் ஒரே தன்மைத்தோடு இருந்து விட முடியாது. அவன் வெவ்வேறு ரோல் பிளே பண்றோங்கிற தெளிவை அறிந்து கொண்டு விட்டால் தான் எத்தனை பன்முக மனிதனாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப எனக்கு எல்லாம் பேச தெரியுதுங்கிறதுக்காக டாக்டர் சொல்லும்போது குறுக்கு நாம பேசிட்டு இருக்க முடியுமா? அங்க நான் பேஷண்டா வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன், ஒரு ஊசிக்கு 2 ஊசி போட்டுருவாரு. அப்ப அது அவருடைய பிளேஸ், அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு என்ன இடத்துல இருக்கு. அவர் மேடையில வந்து எதிர்த்து உட்கார்ந்தா நான் டாக்டரை வாங்குவாங்கன்னு வாங்குவேன், அதை மரியாதையா கேட்டு அவர் பாட்டுக்கு எழுச்சி பண்ணும். இப்ப என்னன்னா, எல்லா இடத்திலும் சுகி சிவம் ஒன்றல்ல. பேசுகிற போது பேச்சாளர், ஆனால் மருத்துவர் முன்பு போகிற போது ஒரு அடக்கமான நோயாளி. இதுதான் பல பேருக்கு தெரியலனா, எல்லா இடத்திலையும் தன்னை ஒரே மாதிரி நினைச்சுக்கிட்டு அபத்தமா ஏதாவது பண்ணிடும். உன்னை அறிதல் என்றால் ஒவ்வொரு இடத்தில் உன்னுடைய எல்லை ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. நீ இந்த இடத்துல யாரு, இந்த இடத்துல உன்னுடைய ரோல் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பலவிதமான காரியங்களை சுலபமா செய்யலாம். இது ஒரு கோணம், உன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு கோணம் என்னன்னா, நேற்று நான் வானிலை பேசுற போதே சொன்ன ஒரு வார்த்தை எப்படின்னா, ஒரு மனிதன் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய பலம் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தன்னுடைய திறம் தெரிஞ்சுக்கணும், திறமை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, தான் வாங்கி வந்த வரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய பலம் என்ன, திறம் என்ன, வரம் என்ன, 3 இருக்கு. இப்ப பலம்ங்கிறது எல்லாருக்கும் ஆவரேஜா இருக்க ஒழிய எல்லாரும் எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைச்சு ஜெயிச்சிட முடியாது. அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. சிவசங்கரி மேடம் சொன்னாங்க பாருங்க, இப்ப 12 அடி தாண்டு 10 அடி தாண்டனா 12 அடி தாண்டலாம் நினைச்சாதான் அது புத்திசாலித்தனம். 10 அடி தாண்டனா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்னாரே திருவள்ளுவர். அது மாதிரி மேடம் நீங்க 20 அடி தாண்டுங்கன்னா என்ன அர்த்தம், நம்மளை ஒழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓ பண்றனே அப்படின்னா நம்ம கதை என்ன ஆகிறது? அப்ப தன் பலம் தெரியணும். முதல்ல தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் தன்னுடைய திறம் என்ன, எந்த விஷயத்தில் நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு தன்னுடைய திறம் தெரிஞ்சிருக்கணும். இந்த தன் பலம் தெரிகிற போது என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே நமக்கு பலம் இருந்து நமக்கு அது புரியாம இருக்கலாம். இது ஒரு நிலை இருக்கு. இப்ப பல வகையில பல பேருக்கு பல வகையான பலம் இருக்கும், ஆனா தங்கிட்ட அது இருக்குங்கிறது தெரியாம இருக்கும். நாங்க புராணங்கள் பேசுற போது ஒண்ணு சொல்லுவோம், அனுமனுக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படிம்போம்.
நான் இதை சொல்லும்போது ரிலிஜனா இருக்கும். நான் வேற ஒரு பகுதியில் சிறுத்தைக்கு தன் பலம் தெரியாதுமா, விலங்கி அல்ல. புலியை விட சிங்கத்தை விட சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாதான். சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு விலங்கி அல்ல ஒரு கருத்து உண்டு. நிறைய பலம் உண்டு சிறுத்தைக்கு, ஆனா தன் பலம் என்னன்னு சிறுத்தைக்கு தெரியாதுன்னா. அது மாதிரிதான் புராணத்தை சொல்லுவாங்க, அனுமனுக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாது. கடல் தாண்டதுன்னு சொன்னா தனக்கு அது முடியாதுன்னு முதல்ல நினைக்கிறான் அனுமன். அப்புறமா உன்னால முடியும் அப்படின்னு ஜாம்பவான்னு ஒருத்தர் சொல்லி அவன் கடல் தாண்டி போனா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நான் இதை வச்சு ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கவனிச்சுக்கணும். நாம சோர்ந்து போற போது தட்டி கொடுக்கறவங்களா 2 பேர் இருந்தாலே பல காரியத்தை ஜெயிக்கலாம். இதை விட நம்மளை டிஸ்கரேஜ் பண்றவங்களையே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்மால முடிஞ்ச உதவி அப்படின்னு. அப்புறம் நம்ம எப்படி வளர்றது? மேல நம்ம ஏதாவது முடியலன்னு சொல்ற போது, பையன் முடியலன்னு சொல்றான், முடியும்டா ராஜா, நீ எழுதி பாடுற, பரீட்சை எழுதலாம், பாஸ் பண்ணலாம்டா கண்ணா. அதை விட்டுட்டு நீ எங்க உருப்பட போற, நீ விளங்க போறதே இல்லை, நீ ஒன்னு. அவனே டிஸ்கரேஜா இருக்கான். அப்ப இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல சுத்தி இருக்கிறவங்க இருந்தா அவன் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அப்போ ஒன்று தேர்ந்தெடுத்துக்கணும், நம்முடைய பலத்தை கண்டுபிடிக்கணும். நம்மால நம்முடைய பலத்தை உணர முடியுதோ முடியலையோன்னு குழப்பம் வந்தா நம்மை தட்டி கொடுக்கிறவர்களாக நம்முடைய சுற்ற இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையாவது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பலசாலியான அனுமன் கூட கடல் தாண்டுகிற போது தன்னோட பலம் தெரியாம இருக்க ஜாம்பவான்னு ஒருத்தர் உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லி அவர் கடல் தாண்டினார் என்று ஒரு வரலாறு வருது. அப்ப டிஸ்கரேஜ் பண்றவங்களை நம்மளை சுற்றி ஒருபோதும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு மத்தியில் நாம இருக்கக்கூடாது. இருந்தோம்னா இன்னும் நம்முடைய எல்லை கீழே 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 போயிடும். அப்ப முதல்ல தன்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ளுதல், அப்புறம் என்ன, தன்னுடைய திறத்தை தெரிந்து கொள்ளுதல். இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. திறத்தை தெரிந்து கொள்ளுதல்னா அது கரெக்டா பர்த்ல இருந்து இவ்வளவுதான் கிடையாது. அது டெவலப் ஆகிட்டே போகக்கூடிய விஷயம், நிறைய கூடிக்கொண்டே போகக்கூடிய விஷயம். 5 வயசு நமக்கு என்ன திறமை இருந்தோ அதான் 50 வயசுல இருக்கணும்னு ஒரு அர்த்தம் இல்லை. இருந்தா 45 வருஷம் வேஸ்ட்னு அர்த்தம். 5 வயசுல இருக்கிறதா எனக்கு 50 வயசுல இருக்கு அப்படின்னா இது என்னத்துக்கு அப்புறம்? அதெல்லாம் சில பேர் பேசும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு ஆரம்பிப்பான். ஒருத்தன் கேட்டான், நிறுத்து, நினைவு தெரிஞ்சுன்னு சொல்லு. ஏன், உனக்கு விவரம் தெரிஞ்சுதா எனக்கு ஞாபகமே இல்லை, அதனால நீ நினைவு தெரிஞ்சுன்னு வேணா பேசு, உனக்கு விவரம் தெரிஞ்சுதா எனக்கு தெரியலன்ட்டான். அப்ப 5 வயசுல என்ன தெரியுமோ அதான் 50 வயசுல தெரியும்னா நம்ம இருந்து என்ன இல்லாம போய் தான் என்ன. திறமை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு சீலிங் கிடையாது, இதோட நின்று போயிடும் சொல்ல முடியாது. அது வளர்ந்து கொண்டே வரக்கூடியது. திறமையை வளர்த்து கொண்டே போகணும். அப்போ தன்னுடைய திறம் என்ன என்று காண்பது 2வது நிலை. அப்புறம் என்னன்னா தன் வரம் என்ன. அந்த தன் வரம் என்னங்கிறது தான் பாலகுமாரன் சொன்னது உங்களுக்கு. நீங்க மனித எல்லையில நின்று சிற்றெல்லையிலேயே என்னுடைய பலம் இவ்வளவுதான், என்னால திறமை இவ்வளவுதான் நீங்க நினைச்சீங்கன்னா ரியலி இட் இஸ் லிமிட்டட். ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு எல்லையோட நின்று போயிடும். ஒரு செகண்ட் நீங்க மேல ஜம்ப் பண்ணி என்னன்னா சூப்பர் பவர். நீங்க எந்த ரிலிஜனா வேணா இருங்க, அதை பத்தி கொஸ்டினே கிடையாது. இல்ல ரிலிஜன் இல்லாத எத்திஸ்டா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா ஒரு உண்மை இருக்கு, என்னன்னா இந்த ஹியூமன் பவர் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் பட் அன்லிமிட்டட் பவர் மேல இருக்கு. எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கு. மேலனா மேல இல்ல, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. நீங்க ஹியூமன் பவரை மட்டுமே வச்சு சில காரியம் செய்யற போது என்னன்னா ஒரு எல்லையில அந்த காரியம் முறிஞ்சு போகுது. ஆனா அந்த அன்லிமிட்டட் பவரோட ஒரு லிங்க் மட்டும் நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு செயலும் எல்லையற்றதாய், முடிவற்றதாய், அழிவற்றதாய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்னை சுகி சிவம் என்று உணர்கிற காலத்தில் என் செயல்திறன் குறைந்திருக்கிறது. நான் எல்லையற்ற பர ஆற்றலினுடைய ஒரு துளி, அதற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் என் செயல் எல்லை, என் எண்ண எல்லை, என் பணி எல்லை விரிவடைந்து கொண்டே போகிறது. அது முடிவில்லாததாக இருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்வதா இருந்தா, அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது. அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது. ஆனால் அலை தன்னை கடலின் ஓர் உறுப்பு என்று புரிந்து கொள்ளுகிற போது, தன்னை கடலாக உணர்கிற போது அந்த அலை அழிவதே இல்லை. மீண்டும் 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 எழுந்து தன் ஆவேசத்தையும் பணியையும் செய்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் அலை என்ற சிற்றெல்லைக்கு போகிறார்கள். கடல் என்ற பேரெல்லைக்கு நீங்கள் வந்துவிட்டால் அதுதான் பரம்பொருளோடு நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிற தொடர்பு. நாம் அழிவற்றவர்கள் என்ற உண்மை புரிகிறது. நம் பலமும் பணியும் ஆற்றலும் பல மடங்கு விரிவடைகள். மதர் தெரசா இந்தியாவில் தன்னுடைய இன்ஸ்டிடியூஷன் தொடங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஒரு தேவாலயம் கட்டணும், இறைவனுக்கு ஒரு தேவாலயம் கட்டணும்னு மதர் தெரசா ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் கையில் ஒரு காசை வச்சு இப்படி மூடிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் பெரிய தேவாலயம் கட்ட போறேன், கட்டத்துக்கு வேணுங்கிற காசு கூட என்கிட்ட இருக்கு, நான் கட்ட போறேன் அப்படி.
எவ்வளவு காசு இருக்கு காட்டுங்க, உள்ளங்கையில வச்சு மூடிட்டு இருக்கிறாங்க. காட்டுங்க அப்படின்னு ஒண்ணு இப்படி கையை திறந்து காமிச்சா 3 காசு இருந்தது. அதில் 3 காசு. அப்ப எல்லாம் சொன்னா, நீ அரைப்பைத்தியம்னு சொல்றது கரெக்ட் தான். 3 காசு வச்சிருக்கிற, நீ எப்படி பெரிய தேவாலயத்தை உன்னால கட்ட முடியும், எப்படி உன்னால கட்ட முடியும் கேட்கறாங்க. மதர் தெரசா சொன்னாங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியுதுங்க? தெரசா நான் தெரியுறேன் இல்லையா? ஆமா. அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுது? 3 காசு தெரியுது இல்லையா? ஆமா. இந்த தெரசாவையும் 3 காசையும் நீங்க லிங்க் பண்ணிட்டு இதை வச்சு எப்படி கோயில் கட்ட முடியும்னு கேட்கறீங்க. இந்த 2 தவிர இன்னொன்னு இங்க இருக்கு, அது உங்க யாருக்கும் தெரியலையான்னாங்க. என்ன? இங்க 3 இருக்கு. என்ன? ஒன்னு தெரசா, இன்னொன்னு 3 காசு, அப்புறம் என்ன? எல்லையற்ற இறை ஆற்றல் என் கூடவே இருக்கு. அதுதான் அந்த காரியத்தை முடிக்க போகிறது. உங்களுக்கு 2 தான் கண்ணுக்கு தெரியுது, அது தெரிய மாட்டேங்குது. ஆனா அதோடு எனக்கு இருக்கிற தொடர்பு தான் இந்த காரியத்தை வெற்றியாக ஆக்க போகிறது அப்படின்னாங்க. தட் இஸ் ட்ரூ. இப்ப நான் என்னுடைய எல்லையை சிற்றெல்லையிலேயே நிறுத்தி காரியம் செய்யறதா இருந்தா, ஒரு ஆபீஸுக்கு போலாம், ஒரு கம்பெனி ஓபன் பண்ணலாம், ஒரு எல்லையோட நிறுத்தி விடலாம். ஆனால் என்னை பேரல்லையாக ஆக்கி கொண்டால் என்னுடைய பணி அழிவதே இல்லை. திருவள்ளுவருடைய பணி அப்படி, சுவாமி விவேகானந்தருடைய பணி அப்படி. உலகத்தை மாற்றி அமைத்த எண்ணற்ற தலைவர்கள் தங்கள் சிற்றல்லையில் இருந்து செயல்பட்டதாக வரலாறே இல்லை. அந்த பேரல்லையின் ஒரு உறுப்பாகவே தங்களை ஆக்கி கொண்டார்கள். அதனால் தான் அவர்கள் செய்த அளவு பணி வேற யாராலும் செய்ய முடியவில்லை. உன்னை அறிந்தால் என்றால், உன்னை சிற்றல்லையாக அறிந்தால் நீ குடும்பம் நடத்தலாம். உன்னை பேரல்லையாக நடந்தால் நீ உலகத்தையே நடத்தலாம். உன்னை சிற்றல்லையாக புரிந்தால் நீ குடும்பம் நடத்தலாம். உன்னை பேரல்லையாக உணர்ந்தால் நீ உலகத்தை நடத்தலாம். அப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம எப்படி அறிந்து கொள்ளுகிறோமோ அதற்கு ஏற்ற வகையில் நம்மாலே ஒரு காரியத்தை செய்ய முடிகிறது, வெற்றிகரமாக முடிக்க முடிகிறது. அப்புறம் மெட்டீரியலிஸ்டிக்கா சாதாரண லெவல்ல மேல வரத்துக்கு உன்னை அறிதல் என்பது எவ்வளவு தூரத்துக்கு பயனுடையதா இருக்கு. நேற்று பாலகுமாரன் அவர்கள் வானொலியில் பேசுகிற போது சொன்னார், ப்ளீஸ் லவ் யுவர் ஜாப். நீங்கள் என்ன வேலை செய்யறீங்களோ அதை நேசிக்க பழகுங்கள் அப்படின்னார். நான் பார்க்கிற எழுத்து பணியை பற்றி சொன்னார். சிவசங்கரி மேடம் அவர்களும் அந்த கருத்தை வலியுறுத்தி சொன்னார். நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி முதல்ல சொல்லணும். ஒரு அம்மா படுத்துக்கிட்டு இருக்கு பிள்ளை, அதை வந்து தட்டி எழுப்புறாங்க. எந்திரி எந்திரி, மணி 7:30 ஆச்சு, எந்திரி. அது நெளியுது. மணி 7:30, அது பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா? எந்திரி. நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அங்கே பசங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கவே இல்லை. பிடிக்காட்டி என்ன? வாத்தியாருக்கும் என்னை பிடிக்கல, வாத்தியார்களுக்கும் பிடிக்கல, பசங்களுக்கும் பிடிக்கல, நான் போக மாட்டேன். இதை சொன்ன உடனே அம்மா சொன்ன, அதெல்லாம் இல்லை, நீ ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும். நான் 2 காரணம் சொல்லிட்டேன், பசங்களுக்கும் பிடிக்கல, வாத்தியாருக்கும் பிடிக்கல, நான் ஏன் போகணும்னு நான் காரணம் சொல்லிட்டேன், போக மாட்டேன்னு. போகிறதுக்கு நீ ஏதாவது காரணம் சொல். அந்த அம்மா சொன்னா, ஒரு காரணமே போதும்னா. என்ன? நீ தானே பள்ளிக்கூடத்து பிரின்சிபாலு. நான் பிள்ளைன்னு சொன்ன வழியா வயசு என்னன்னு சொன்னா, பிள்ளைக்கு வயசு 50, ஒரு ஸ்கூல் பிரின்சிபாலு, எழுப்புற அம்மாவுக்கு வயசு 80. என்ன அர்த்தம்னா, பள்ளிக்கூடத்து பிரின்சிபாலா இருக்கிற அப்பாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஆசை இல்லை. அவர் சொன்னது கரெக்ட். பசங்களுக்கும் என்ன பிடிக்கல, வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல. என்ன அர்த்தம்? கூட வேலை பார்க்குற வாத்தியாருக்கும் பிரின்சிபாலை பிடிக்கல, படிக்கிற பசங்களுக்கும் அவர் பிடிக்கல, போக மாட்டேங்கிறார். இப்ப நீ தான் பள்ளிக்கூடத்து பிரின்சிபால் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அவனுடைய டியூட்டி என்ன, ரோல் என்ன அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நாம் ஒரு வேலையை ஈடுபாடு இல்லாம பண்ணினா, அந்த வேலையில் நமக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை எப்படி வெற்றியா பண்ண முடியும்? இப்ப இங்க வந்திருக்கிறவங்க கூட இந்தியாவிலே நீங்க வந்து ஒரு உழைப்பு, ஒரு தொழில் செய்து பணத்தை ஊருக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் பல பேர் இருக்கிறாங்க. பல பேர் இங்கேயே இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏதோ வந்துட்டோம், பணம் அனுப்ப வேண்டியிருக்கு, தங்கச்சி கல்யாணம் இருக்கு, அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு இருக்கு, அம்மாவுக்கு ஏதோ செய்ய வேண்டியிருக்கு, அங்க நிலத்தை அடகு வச்சுட்டு இங்க வந்துட்டோம், மீட்க வேண்டியிருக்குன்னு வெறும் பண வரவு செலவு கணக்கா நீங்க பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா மிக சீக்கிரத்தில் முதுமை வந்துவிடும், நோய் வந்துவிடும். இதுவும் ஒரு தவம் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சியாக இந்த வேலையை நீங்கள் செய்ய தொடங்கினால் இந்த வேலையின் மீது ஒரு ஈடுபாடு வரும். நீங்கள் செய்ய முடியாத சாதனைகளையும் வெற்றிகரமாக செய்வீர்கள். நாளை சிங்கப்பூரை விட்டு இந்தியாவில் போனாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சிங்கப்பூரில் நீடித்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏதோ வந்துட்டோம், அதை விட இங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல வேலை பார்த்தா மிக சீக்கிரத்தில் சலிப்பு தட்டிப்போம். எனவே எந்த வேலை செய்கிறோமோ, எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மீது நம்முடைய எல்லையற்ற ஈடுபாட்டை நாம் முதல் வெளிப்படுத்தியாக வேண்டும். அப்புறம் அதை செய்கிற போது நம்முடைய திறமை என்ன, நம்முடைய ஆற்றல் என்ன, பலம் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னேன். இதுல பிறருடைய, நான் முதல்ல அந்த வார்த்தையை தொடங்கிட்டு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு, பிறருடைய விமர்சனங்கள், பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு ஓவரா மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, நாம் ஒரு சிக்கலுக்கு உள்ளாக வேண்டி வரும். என்ன சிக்கலுக்கு உள்ளாக வேண்டி வரும்? இளைஞர்கள் பல பேர் வந்திருக்கிறீங்க. நம்ம பசங்களுக்கு ட்ரெஸ் பண்ணா கூட அந்த ட்ரெஸ் பண்ணதை யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணாதான் தூக்கமே வரும்.
ஒரு மஞ்ச பனியன் போட்டு ஒரு பையன் அங்கேருந்து நின்ன உடனே பார்க்குறவன், மச்சி அஜித் மாதிரி அசத்துற ஒரு திருப்தி. அதை பற்றி வருத்தப்பட வேண்டியது அஜித் தான். வந்து சொல்லும் போதே மச்சி அஜித் மாதிரி அசத்துற, இன்னும் சில பேர் விஜய் மாதிரி கலக்குற அப்படின்னா ஒரு பெரிய திருப்தி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் போகிறீங்க, ஒரு நல்ல துணிக்கடையில் போய் அழகாக ஒரு ரெடிமேட் டிஷர்ட் வாங்கி போட்டு வருவீங்க. உங்களை யாருமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டுக்கலை, என்ன பண்ண போகிறீங்க? எங்கள் ஊரில் சில பெண் குழந்தைகள் சூடிதார் புதுசாக தைச்சி போட்டு காலேஜுக்கு போகும். சுற்றி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும், ஐயோ பிரமாதமாக இருக்கிற இந்த சுடிதாரில், நீ நக்மா மாதிரி இருக்கிற, சிம்ரன் மாதிரி இருக்கிற. எனக்கு ஒரு பெரிய வருத்தம், நம்பால் யார் மாதிரியோ இருந்தால் சந்தோஷப்படுறானே ஒழிய அவன் மாதிரி இருந்தால் திருப்தியே வரலையே. இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு சார். நானா இருந்தா தான் எனக்கு கௌரவமே ஒழிய நான் யார் மாதிரியோ இருக்கிறேன்னு சொல்ல எனக்கு என்ன சார் பெருமை இருக்கு? இதுவே ஒரு தப்பான மனநோய் இல்லையா? நீ அவர் மாதிரி இருக்கிற, இவர் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா சந்தோஷப்படுறதுக்கு. இதுல என்னன்னா அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம். என்னன்னா யாராவது பாராட்டி 2 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. இது வந்து ரொம்ப சிக்கல்ல போய் முடியும். ஏன்? இன்னொருத்தர் உங்களை பாராட்டினாதான் உங்களுக்கு திருப்தியோ சந்தோஷமோ வரும்னு வச்சுக்கிட்டா இன்னொருத்தர் பாராட்டவே இல்லை. நம்மால் எப்படின்னா, பாராட்டினா இவன் சந்தோஷப்பட்டுருவானேங்கிறதுக்காகவே பாராட்ட மாட்டான். பாராட்டினா திருப்தியா வீட்டுக்கு போயிட்டானா என்ன பண்றது? அந்த சுடிதார் நல்லா இருந்தா கூட எல்லாம் பார்த்துட்டு, உன் கலருக்கு இது சூட்டே ஆகலை அப்படின்பா. அவள் தங்கச்சியே சொல்வா, அக்கா நல்லாவே இல்லை உனக்கு இது கொஞ்சம் கூட. ஏன்னா அவள் அதை தான் போட்டுக்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிறா. அதுக்காகவே உனக்கு நல்லா இல்லை, உனக்கு நல்லா இல்லை, உனக்கு நல்லா இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா தான் போட்டுக்கலான்ற ஐடியாவில் தங்கச்சி இருக்கிறா. அவன் நல்லா இல்லையம்பா. அப்படியே முகம் வாடி போயிடும், மனசு வருத்தம் ஆயிடும். எனக்கு இது நல்லா இல்லையா? அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, என்னன்னா எனக்கு எது நல்லா அமைஞ்சது, இது நல்லா அமையறதுக்கு. இப்ப எங்க போய் அந்த மனநோய் முடியுது பாத்தீங்களா? இதைத்தான் நான் என்ன சொல்றேன், நீங்க தானே கடைக்கு போனீங்க, நீங்க தானே செலக்ட் பண்ணீங்க. ஆமா, உங்க செலக்ஷன் சரியில்லைன்னு மற்றவங்க யாராவது சொன்னா ஏன் பாதிக்கப்படுறீங்க? சரி, உங்க செலக்ஷனை இன்னொருத்தர் வந்து அங்கீகாரம் பண்ணி முத்திரை கொடுக்கணும், லெட்டர் கொடுக்கணும் ஏன் எதிர்பார்க்கறீங்க? ஒன்ன புரிஞ்சுக்கங்க. நான் இதைத்தான் ஆரம்பத்தில் தொடங்கினேன். உங்களை பற்றிய உங்களது அபிப்பிராயங்கள் சரியா இருந்தாதான் நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். எல்லாருடைய அபிப்பிராயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு கணம் கூட நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏன்? குறை சொல்றதுக்கே பல பேர் இருக்கிறாங்க, இல்ல பாராட்டாம இருக்கிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. எனவே தன்னை இன்னொருவர் பாராட்டி அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பே சரியல்ல. அதுக்காக இன்னொன்னு சொல்ற, யாராவது பாராட்டுற போது முறைச்சுக்காதீங்க. யாராவது நல்லா இருக்கிறீங்கன்னா தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். ஏன்? அவனுடைய ஈகோ முதல்ல அடிபட்டு போயிடும், அஃபண்ட் ஆகி போயிடும். பாராட்டினா ஏத்துக்கணும். இது சில பேர் எப்படின்னா பட்டம் இல்லைன்னு ஒரு மாதிரி இருப்பாங்க. யாராவது பட்டம் கொடுத்தா என் தகுதிக்கு இந்த பட்டம் தேவையில்லைம்பாங்க. இதுவும் டூ மச். ப்ளீஸ் பி நார்மல். யாராவது அந்த அவார்டு கொடுக்கணும், ரொம்ப நன்றி. நீங்க வந்து அதை எதிர்பார்க்க வேண்டாம், கொடுத்தா ரொம்ப நன்றின்னு போங்களேன். என் தகுதிக்கு இதை போட்டுக்கொள்வது என்பது கௌரவம் இல்லை. நீ போடாம போதெல்லாம் அப்புறம் கொடுக்கிறவனுக்கு மரியாதைக்கு வாங்கி வச்சுட்டு போய் இப்ப என்ன கெட்டு போச்சு? இதுதான் மனித தன்மை, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு. பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு நம்ம இயங்கக்கூடாது. ஆனா யாராவது சொல்ற போது அதை அன்போடு அதை அப்படி அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பண்பையும் வளர்த்துக் கொள்ளவன். இதையெல்லாம் தன்னை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான சரியான ஒரு வழிமுறைகள். நீங்க பல சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு உண்மையிலேயே தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய உண்மையான பலம் என்ன, தன்னுடைய உண்மையான மேன்மை என்னன்னு தெரியாமலேயே போயிடுது. அப்படி தெரியாம போறதால தான் பெரிய பெரிய வெற்றிகளை சாதிக்க முடியாம போகுது. தெரிஞ்சவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. சர்ச்சில் எப்படின்னு கேட்டா, அவருடைய பேச்சை வந்து தன்னுடைய செக்ரட்டரிக்கு டிக்டேட் பண்ணுவார், எழுதிக்கிறதுக்கு வரிசையா பேச்சை. அவருடைய செக்ரட்டரி அந்த டிக்டேஷன் எடுத்துக்கிட்டே வரும்போது அந்த இடத்துல சொல்லுவாராம், இங்க வந்து கைதட்டல்னு போட்டுக்கோ அப்படிம்பாராம். இந்த இடத்துல கிளாப்ஸ், கைதட்டல்னு போட்டுக்கோ. செக்ரட்டரி நினைச்சாரு, ஐயோ பெரிய இடத்துலயே நட்டு கைண்டு போயிருக்கு, நம்ம என்ன இதை போய் கைதட்டல்னு இவரே போட்டு எழுதி வச்சுக்கிறதா அந்த இடத்துல அப்படி. அப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு வருவார், இந்த இடத்துல கைதட்டல்னு போட்டுக்கோ அப்படிம்பார். அப்புறம் மக்கள் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியப்படு அப்படிம்பாங்கல்ல, துன்பப்பட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க வரிசையா. இந்த இடத்துல வந்து எல்லாரும் வருத்தப்படுவாங்க, இந்த இடத்துல எல்லாரும் சிரிப்பாங்க, இந்த இடத்துல கை தட்டுவாங்க அப்படின்னு. செக்ரட்டரி நினைச்சாரு, என்ன இந்த கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு 4-5 தடவை அந்த பேச்சு அவர் மறுபடியும் போய் மேடையில் அப்படி படிக்கிற போது எங்கெல்லாம் சர்ச்சில் குறிச்சாரோ அங்கங்கே அதாவது அப்படியே நடக்கிறத பார்த்தார். சர்ச்சிலுடைய வெற்றிக்கு காரணம் தான் என்ன? தான் சொல்லுகிற இந்த இடத்தில் மக்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி தீர்க்கமான ஒரு தீர்மானம் இருந்தது. அவர் மேலே வந்தார். நான் அதுக்கு நேர்மாறாக ஒன்று சொல்கிறேன், மேலே வந்தவர் தான், ஆனால் அவருக்கு இன்னொருத்தர் தான் அவர் யாருன்னு புரிய வச்சார். அது ஒரு இடம். நாதஸ்வர மேதை திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை கச்சேரிக்கு, கல்யாண கச்சேரிக்கு வாசிக்க போறார். அந்த காலத்தில் அவர் கச்சேரிக்கு வந்து கூப்பிட வந்த ஒருத்தர், உங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கார். ராஜரத்னம் பிள்ளைக்கு தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, தான் என்ன சொசைட்டியில் கமாண்ட் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா ஒரு உண்மையான மகா வித்வான், இசையில் தான் அவருக்கு லைஃபே ஒழிய ரெமுனரேஷன், சன்மானம், பேமெண்ட் எல்லாம் அவருக்கு தெரியல என்னன்னு.
அந்த காலத்தில் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். 1000 ரூபாங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை நினச்சிக்கிட்டு ராஜரத்னம் பிள்ளை என்னமோ சொல்லி இப்படி தயங்கி அவர் தான் நினச்சிக்குவாரோ, அந்த 1000 ரூபா கொடுக்காம எந்திரிச்சு போயிடுவாரோ, இது பெருசு ஜாஸ்தின்ட்டு போயிடுவாரோங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு 1000 ரூபாய் அப்படின்னு ரொம்ப தயக்கமாக சொன்னாராம். அவர் காதில் சரியாக விழல. என்ன 10,000மான்னாராம். யாரு வந்தவர் 10,000மா அப்படின்னாராம். ராஜரத்னம் பார்த்தார். ஆமாம் தான் சொல்லுவோமே. ஆமாம்னார். பேமெண்ட் வந்துருச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரா, ஓ என்ன 10 மடங்கு குறைவா நான் மதிப்பிட்டு இருக்கிறேன், இப்பதான் என்னுடைய மார்க்கெட் என்னன்னு எனக்கு தெரியுது, ஓ நான் 10 மடங்கு மேல வளர்ந்துட்டேன், அது எனக்கு தெரியலன்னா. இந்த தொகையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா நடந்த நிகழ்ச்சி இது என்னன்னா, அவர் சொன்னதை ஒருத்தர் தப்பா விளங்கிட்டு அவ்வளவா அப்படின்னு பேமெண்ட் உடனே கொடுத்த உடனே தான், ஓ இன்றைக்கு நமக்கு சமூகத்தில் இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறத ராஜரத்னம் பிள்ளை கண்டுபிடிச்சாருடைய வாழ்க்கை வரலாற்றுல வருது. இது எதுக்காக சொல்றேன், சில சந்தர்ப்பத்தில் இன்னொருவர் தான் நமக்கு யாருங்கிறத உணர்த்த வேண்டி இருக்கு. இது ஒரு கோணம். ஆனா நிஜமாவே நம்முடைய வளர்ச்சிக்கு அது பயன்படும்னா அதை எடுத்துக்கணும். ஆனா விமர்சனம் பண்ணுங்கிற நோக்கத்தோடைய ஒரு உட்கார்ந்து விமர்சனம் பண்ணி கொண்டிருந்தா அந்த விமர்சனத்தை நாம ஏன் ஏத்துக்கணும், எதுக்காக நம்ம அதுக்காக கவலைப்படணும்? எனவே தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய பலம் என்ன என்பதை தானாக உணருதல் அல்லது பிறர் உணர்த்துகிற போது உணர்ந்து கொள்ளுதல், இந்த 2 நிலையிலேயும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் தன்னை உயர்த்தி மேலே கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணும். இதுல என்ன சிக்கல் வரும் தெரியுங்களா? வாழ்க்கையில் நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் நீங்க உலகத்தில் தொடங்குறீங்க. என்ன தொடங்கினாலும் முதல்ல அதை கேலி பண்ணவும் தாழ்த்தி பேசவும் பல பேர் ரெடியா இருப்பாங்க. நான் பல கல்லூரிகளுக்கு பேச போற போது பார்த்துருக்கிறேன். நாங்கள் உட்காந்துருப்போம், முதல்ல அந்த பசங்களையோ பெண்களையோ பாட சொல்லுவாங்க. இப்போ இந்த பொண்ணு பாடுவா அப்படின்னா அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து பாட வருவா. அது என்னமோ மைக்கு கிட்ட வந்தோடனே சில பேருக்கு குரல் கோளாறு பண்ணும் அப்படிம்பாங்க. உடனே எல்லா பையனும் ஓன்னு கத்துவான். அப்புறம் அந்த பொண்ணு பாட ஆரம்பிப்பா, சுருதி விலகி போயிடும், குரல் கீச்சிட்டு போயிடும். உடனே எல்லாம் ஓன்னு கை தட்டி உட்காந்து வச்சுருவாங்க பாட முடியாதபடி. நான் அந்த கல்லூரிகளில் பேசுகிற போது சொல்லுவேன், அந்த பொண்ணுக்காவது பாடணுங்கிற ஒரு தெளிவு இருந்தது, பாட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. உனக்கு அது கூட இல்லை, அப்புறம் என்ன ஓன்னு கை தட்டுற? அது கூட உனக்கு இல்லை, அந்த தைரியம் கூட உனக்கு இல்லை. அந்த தைரியத்தோட மேடைக்கு வந்த பெண்ணை நீ அவமதிக்கிறிய, என்ன வகையில் அது நியாயம்? அதாவது ஒரு முயற்சியோட கல்லூரியில் அந்த பெண் பாட வர, நான் இந்த கல்லூரின்னு தான் சொன்னேன், அதுக்காக கச்சேரியில் அப்படி வந்து பாட வரப்படாது. அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அங்க தகுதி இல்லாம மேடைக்கு வந்து நிக்கப்படாது. கல்லூரியில் அவங்கவுங்க திறமையை வளர்த்துக்கிற இடம். அங்க ஒரு பொண்ணு பாட வர்றா, அவ கொஞ்சம் சரியா பாடல அப்படின்னா அப்போ ஊக்குவிக்கணும். அது பல பேருக்கு தெரியல. ஆனா இன்னொருவர் அப்படி கேலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு சங்கீதமே வராது, எனக்கு ஒண்ணுமே வராதுன்னா எவ்வளவு தூரத்துக்கு பின்னாடி போக வேண்டியிருக்கும். நான் என்னுடைய வெற்றி நிச்சயம் இங்கே வானொலியில் போகும்போது கூட சொல்லியிருந்தேன். 4 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு காது சரியா கேட்காது. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகுது. அந்த படிக்க போன நேரத்தில் டீச்சர் பார்த்தா அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறல. உடனே ஒரு ஸ்லிப்பை எழுதி பேக்கெட்டில் வச்சு அனுப்புறா. டாமி அந்த பையன் பேர். யுவர் டாமி இஸ் டூ ஸ்டூபிட் டு லேர்ன், ப்ளீஸ் டோன்ட் சென்ட் ஹிம் டு த ஸ்கூல். உங்க டாமி மக்குப்பாய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு அந்த டீச்சர் இப்படி எழுதி பேக்கெட்டில் ஸ்லிப்பை வச்சு அனுப்பிச்சு விட்டா அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வந்து வீட்டுக்கு வந்தோன்னு நான் எடுத்து அம்மா பார்த்து அழுதுட்டா. ஐயோ என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதேன்னு அந்த டீச்சர் சொல்கிறாளே, வருத்தப்பட்டா. ஆனால் அந்த மதருடைய போல்ட்னஸை பாராட்டணும். பரவாயில்ல, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகாட்டேன், நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குழந்தைய அந்த அம்மாவே படிக்க வச்சா. அந்த டாமி யாரு அப்படின்னு கேட்டா, தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு காலத்தில் என்ன கலக்கிட்டான் அந்த மனுஷன். உலகத்தில் 1000 கண்டுபிடிப்புகளுக்கு மேல் செய்து உலகத்தை கலக்கியவன். அமெரிக்காவிலேயே ஒரு நாள் கரண்ட்டை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறான். ஒரு 2 மினிட்ஸ் கட் பண்ணிட்டு திரும்பி கரண்ட்டை ஃப்ளாஷ் பண்ணி டிவியில் ஒரு விளம்பரம் போடுறான். எடிசன் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் உலகம் இப்படித்தான் இருந்திருக்கும். இதை விட அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ட்ரிபியூட் கொடுக்க முடியும்? அப்போ அவ்வளவு பெரிய சுயமான அறிவுடைய ஒருவர் என்னன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்க லாய்க்கில்லேன்னு வெளியே அனுப்பிச்சிருக்கான். நல்ல வேலை அனுப்பிச்சான். படிச்சிருந்தா அவனை எடிசனை பத்தி படிக்கிற ஒரு சராசரி பயலா போயிருப்பானே ஒழிய அவன் எடிசனா எப்படி மாறி இருப்பான் இல்லையா? அவனுடைய சுயத்தன்மை என்பது வெளிப்படுகிறதா இல்லையா? உங்களுக்கு எப்பவுமே சொல்ற பாருங்க, ஒரிஜினாலிட்டி என்பது எப்போதும் ஆபத்துக்கும் கேலிக்கும் உரியதுதான். ஆனா அந்த ஒரிஜினாலிட்டி எப்படி விட முடியும்? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நர்சரி ஸ்கூல், அந்த நர்சரி ஸ்கூல்ல குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இருக்கு. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு ஆப்பிள் வச்சுருக்காங்க, பிஸ்கட் வச்சுருக்காங்க, சாக்லேட் வச்சுருக்காங்க. ஏ ஃபார் அப்படின்ன உடனே ஆப்பிள், இந்த ஆப்பிள்
B for பிஸ்கட், இந்த பிஸ்கட். C for சாக்லேட், இந்த சாக்லேட் அப்படின்னு கொடுக்க போறாங்க. அந்த டீச்சர் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க, குழந்தைகள் கற்றுக் கொடுத்துருக்காங்க, குழந்தைகளை உட்காந்து வச்சுட்டாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் வர அந்த டீச்சர் எப்படி பாடம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக அந்த நேரத்தில் இந்த டீச்சர் மறுபடியும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறான். A4 அப்படி குழந்தைய பார்த்து காமிச்சா. A4 அந்த குழந்தை எழுச்சு ஆப்பிள் இந்தா கொடுத்தாச்சு. இன்னொரு குழந்தைய எழுப்பினா B4 அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிஸ்கெட் பிடிக்காது. அதை விட என்னன்னா ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும், அது யாருக்கோ போயிடுச்சு. அந்த குழந்தை பிஸ்கட் இப்படி வெறுப்பாக பார்த்துட்டு அந்த ஆப்பிள் வச்சிருக்க குழந்தையவே ஒரு மாதிரி இப்படியே முறைச்சிக்கிட்டே அந்த ஆப்பிளையே பார்த்துக்கிட்டே இருந்தது. டீச்சருக்கு என்னன்னா ஹெட் மாஸ்டர் தன்னை தப்பாக நினைப்பார், சரியா சொல்லி கொடுக்கல அப்படின்னு நினைப்பார்ல. அதுக்கு அந்த குழந்தைய பார்த்து சொல்லு சொல்லு B4. அந்த குழந்தை சொல்லிச்சு B4 பிக் ஆப்பிள். B4 பிக் ஆப்பிள். டீச்சர் சொன்னா நீ ஃபெயிலு. ஏன்? சிலபஸ் படி ஃபெயில் தானே. B4 பிஸ்கட்னா தான் பாஸ் பண்ண முடியுமே ஒழிய B4 பிக் ஆப்பிள் நீ ஒரிஜினலா வந்துட்டியா, நம்ம சிலபஸ் படி ஃபெயில். நான் இன்னைக்கு சொல்றேன், சிலபஸ் படி ஃபெயில் ஆகலாம், ஆனா ஃபெயில் ஆறவன் தான் புதிய சிலபஸை உருவாக்குவான். ஃபெயில் ஆறவன் தான் புதிய சிலபஸை உருவாக்குவான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நாம எப்படிப்பட்டவங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். பழைய சிலபஸ்க்குள்ள படிச்சுட்டு போற ஆளா இல்ல புதிய சிலபஸை எழுதுறதுக்கு வந்த ஆளான்னு முதல்ல நம்ம யாரும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தன்னுடைய நிலை என்ன? ஒரிஜினாலிட்டிக்கு உலகத்துல என்னைக்குமே ஒரு சேலஞ்ச் இருக்கு சார். ஒரிஜினலை அப்ரூவ் பண்றதுக்கு பயப்படுவாங்க. இது வரைக்கும் என்ன சொல்லப்பட்டதோ, வழக்கமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதையே சொல்றவனுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும். அதை தூக்கி அடிச்சு புதுசா உன்னை பிரசன்ட் பண்ண வந்தீங்களா உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். ஆனா நீங்க டைனமிக்காவும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோடையும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தோடையும் இருந்தால்தான் மேல வர முடியும். இதே ஸ்கூல் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்னு சொல்றேன், என் மனசுல மறக்க முடியாத விஷயம். டீச்சர் கேட்கறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்கறாங்க, இன்ஸ்பெக்டரே கேட்கிறார், பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டரே கேட்கிறார், சின்ன பள்ளிக்கூடம் அது. ஒரு படத்தை காமிச்சு இது என்ன அப்படின்னு கேட்டார். அதுல வந்து ஒரு யானை இருக்கு. அதுல இப்படி காமிச்சு பள்ளிக்கூடத்தில் கேட்டார் இது என்ன அப்படின்னு. ஒன்று ஒரு சின்ன குழந்தை எழுந்துச்சு ஆனை அப்படின்ச்சு. இன்ஸ்பெக்டர் பயந்துட்டார், இது நம்மளை சொல்லுதா இல்லை அதை சொல்லுதான். ஏன்னா அவனும் அதே மாதிரி தான் இருந்தார் கிட்டத்தட்ட. அதனால அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு தன்னை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு சரி ஒரே தடவையோட சொல்லியிருக்கலாம், எதுக்கு 2 தடவை சொன்னேன் அப்படின்ட்டார். உட்கார் அப்படின்ட்டார். இன்னொரு குழந்தை எழுந்துச்சு, அது ஆணை இல்லை, அது யானை இல்லைன்னு ஒன்று. இன்ஸ்பெக்டர் கோபம், வாத்தியார் கோபம், இன்னும் ஆணை இல்லைங்கிற. திரும்பி ஒரு பார்த்துக்கிட்டு அது ஆணை தானே, இன்னும் ஆணை இல்லைங்கிற. அந்த குழந்தை சொல்லிச்சு அது ஆணை இல்லை, ஆணையோட படம். யார் அறிவாள் நினைக்கிறீங்க? யானைன்னு சொன்னவன் தான் மடையன், ஆணையோட படம் தான் துல்லியமான அறிவு. ஏன் தெரியுமா? இன்னும் தமிழனுக்கு படம் வேற வாழ்க்கை வேறங்கிற அறிவே வரல, அந்த பிள்ளைக்கு வந்துருச்சு. உண்மை, அது சுயமா சிந்திக்குது. சொல்லி கொடுத்ததை மட்டுமே மண்டையில ஏத்திக்கவே இல்லை, சுயமா சிந்திக்குது. இப்ப இன்னைக்கு இந்த கருத்தரங்க வச்சாங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி கையில பேக்கெட்டா கொடுத்துட்டு போக முடியாதுங்க. பாலகுமாரன் சொன்னது எந்த புத்தகத்திலே படிச்சதா? சிவசங்கரி மேடம் சொன்னது எந்த புத்தகத்திலே படிச்சதா? இல்ல, அவர்களுடைய 60 ஆண்டு கால வாழ்க்கையின் அனுபவங்களை அவங்க சொல்றாங்க. 52 ஆண்டு கால வாழ்க்கையின் அனுபவங்களை தான் படிச்சது சொல்றார். புத்தகத்தில் இருப்பதை இன்னொருவர் கற்றுக் கொடுத்து விட முடியும். புத்தகத்திலிருந்து மத்தகத்துக்கு ஏற்றுவது கஷ்டம் அல்ல, வாழ்க்கையிலிருந்து சொல்லித் தருவது என்பதுதான் நுட்பமான விஷயம். அப்ப என்ன சொல்லலாம், நீங்க ஒரிஜினலா அதை மனசுல வாங்கி புதுசா யோசிச்சு, இது சுய சிந்தனை உள்ளேந்து வெளிப்பட்டால் தான், உள்ளிருந்து வெளிப்படுகிற சுய சிந்தனை தான் உங்களுக்கு உண்மையான வழிகாட்டுதலாக இருக்க முடியும். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க சிக்கலுக்கு என்ன காரணம் சொல்லட்டுங்களா? உலகம் முழுக்க மதம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. ஏன் தெரியுங்களா? மத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை எல்லோரும் நம்புகிறார்களே ஒழிய மனசாட்சி சொல்வதை யாராவது சிந்திக்கிறார்களா? ஏதோ புத்தகத்தில் சொல்லப்பட்டதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தன்னுடைய அறிவும் அனுபவம் சொல்லி கொடுத்திருக்கிறதே, அதை யாராவது புரிந்து கொள்கிறார்களா? எல்லா மதங்களும் ஒரு கடவுளை தான் குறிக்க முடியும் என்பதை மனசாட்சி சொல்லாதா? மேலே 7-8 கடவுள் உட்கார்ந்து கொண்டு ஏதாவது காரியம் செய்ய முடியுமா? ஒரு சாதாரணமான காமன் சென்ஸ் உள்ளவன் யோசிக்க முடியுமே, ஒரு கடவுளை தவிர உலகத்தில் பல கடவுள் இருக்க முடியாது. அவர் பாதையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ புஸ்தகங்கள் சொல்வதை நம்புகிறார்கள், உள்ளுணர்வு சொல்வதை நம்ப மறுக்கிறார்கள். நான் சுய சிந்தனையை வற்புறுத்துகிறேன். சுயமாக சிந்திக்க பழகுங்கள், நிறைய கேளுங்கள், சுயமாக சிந்திக்க பழகுங்கள். அப்போதுதான் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு புலப்பட தொடங்கும். இரவல் அறிவுகளை நம்பி வாழ முடியாது. இரவல் அறிவு. ஜென்ல ஒரு அழகான கதை சொல்வான். ஒரு கண்ணில்லாத பெரியவர் அவர் ஒரு ஜென் துறவியை பார்க்க போறார். அந்த ஜென் துறவி அவரை உட்காந்து வச்சு பேசிட்டு புறப்படும் போது, கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு லைட் தரேன், அந்த லைட்டை எடுத்துட்டு போங்க. ஒரு லைட் எடுத்து கையில் கொடுத்தாரு. பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டை ஏற்றி, பெட்ரோல் மார்க்ஸ்ல வந்து நெருப்பு எரியிற விளக்கு, பழைய காலத்து விளக்கு, அதை ஏற்றி கையில் கொடுத்து எடுத்துட்டு போங்க அப்படின்னாரு.
சிரிச்சார் அவர். எனக்கு எதுக்குங்க இது, எனக்கு இது இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டாலும் ஒன்று தான், எப்படி எனக்கு ரோடு தெரிய போகிறதில்ல, அப்புறம் என்னத்துக்கு இது. அந்த ஜென் சன்னியாசி சொன்னார், இந்த பாரு உனக்கு கண்ணு தெரியாது அதனால இந்த விளக்கு தேவையில்லைன்னு நீ சொல்கிற, ஆனால் உனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமோ? தெரியாது. யாராவது மேலே வந்து மோதிடலாம். நீ இந்த விளக்கு அப்படி எடுத்துக்கிட்டு போனா உனக்கு கண்ணு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும், மேலே மோதாமல் இருப்பான். அதுக்கு தான் அந்த விளக்கை கொடுத்தா கொண்டு போனார். ஆஹா, இது எனக்கு தோணவே இல்லையே. கரெக்ட். இந்த விளக்கை எடுத்துகிட்டு இவர் போனார். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எழுத்தாப்புல ஒரு பையன் வந்து மோதிட்டான். இவர் ரொம்ப கோபமாக கேட்டார், ஏன்டா நான் கண்ணு இல்லாதவனா நீ கண்ணு இல்லாதவனடா? நான் கண்ணு இல்லாதவன், அதுதான் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டே வர்றேன், அப்படி வந்து என் மேலே மோதிரி, உனக்கு அறிவு இருக்கான்னு. அவன் சொன்னான், அந்த விளக்கை அவிஞ்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ என்னன்னா, கண்ணில்லாதவன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விளக்கை கையில் கொடுத்தா அது அவிஞ்சது அவருக்கு தெரிஞ்சா தானே. அது என்னன்னா, அவர் கொடுத்த விளக்கை எடுத்துக்கொண்டு போவது என்னன்னா, இரவல் அறிவால் உலகத்தை பார்க்க விரும்புகிறவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற்றதாக அர்த்தம் இல்லை. சுய அறிவால் உலகத்தை பார்த்தவர்கள் தோற்றதாகவும் வரலாறு இல்லை. சுயம் சுயம் சுயம். உள்ளிருந்து ஒரு விளக்கு இருக்கிறது, உள்ளிருந்து ஒரு தீபம் இருக்கிறது, உள்ளிருக்கிற அந்த அக்னி குஞ்சு, அந்த அக்னி ஞானக்கனல் உள்ளிருந்து வருகிறது. அந்த ஞானக்கனலை மூட்டிக்கொண்டு விட்டால் வாழ்க்கை இனிமையுடையதாக இருக்கும். இன்னும் ஒரு கோணத்தில் அந்த உண்மை அறிந்தால்ங்கிற கான்செப்டை சொல்லிட்டு முடிச்சிடறேன். இன்னொரு ஒரு கோணம் என்னன்னா, ஐ பிளே அ டிஃபரெண்ட் ரோல்னு சொன்னா, விதவிதமான ரோல் பிளே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்ப எந்த ரோல் நான் பிளே பண்றேன், அதில் நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை முழுக்க அங்கங்க 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 நிறைவா இருக்கும். நான் கவுன்சிலிங் பண்ணுறதில்ல, தனியாக வந்து யாராவது பேசினா நான் அதை தலையிட விரும்புறதில்ல. ஒரு குடும்ப விஷயத்தில் போய் உட்காந்து பேசி ரொம்ப சிரமமான காரியம். கவுன்சிலிங்க்கு வரவங்க பல பேர் கூட நம்மக்கிட்ட கேட்டுட்டு ஒரு ஐடியாவை யோசிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அவங்க விஷயத்துக்கு நம்ம என்டார்ஸ்மெண்ட் வாங்க தான் வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தா, என் ஒய்ஃப் மக்கு, அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் சொல்லுங்க, இதுக்கு என் வேலையாது. ஒய்ஃப் என்ன சொல்லுவா தெரியுமா, இந்த ஆள் ஒரு சிடுமுஞ்சி, எவ்வளோ சொன்னாலும் இருக்கு வந்து சுறுசுறும் கோவம் தான் வருமே ஒழிய நிதானமாக அவனை சொல்கிறதுக்கே தெரியாது. அதை நானும் 50 வருஷமாக சொல்லி பார்த்து அழுத்து போயிட்டேன், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. இது என் வேலையா? ஒய்ஃபு ஹஸ்பண்டை பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கா. அது ரெண்டுக்கும் என்டார்ஸ்மெண்ட் யார்கிட்ட வாங்கி போகலான்ட்டு என்கிட்ட வந்து உட்காந்துருப்பாங்க, கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், பொதுவாக தனிப்பட்ட முறையில் யார்ட்டையும் போகாமல், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை ஒரு குடும்பத்தில் ஏன் வருது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அல்லது இல்லறத்தில் தகராறு பிரச்சனை எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஒரு அடிப்படை உண்மையை இன்னும் பல பேர் குடும்பத்தில் புரிஞ்சுக்கல. இப்போ நான் வந்து ஒரு ஃபாதர் அப்படின்னு ஒரு ரோலை நான் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன், வீட்டில் அப்பா அப்படின்ற ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா என்டையர் நான் டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்க வேண்டியிருக்கு. ஹஸ்பண்ட் அப்படி ஒரு ரோல் நான் பெர்ஃபார்ம் பண்ணுற போது என்னுடைய ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய அப்ரோச், என்னுடைய திங்கிங், என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய பார்வை எல்லாம் மாற வேண்டியிருக்கு. நான் சன், என்னுடைய அப்பாவுக்கு நான் மகன் வரும்போது நான் என்னுடைய என்டையர் ஸ்டைல் எல்லாத்தையும் நான் மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? வி பிளே டிஃபரெண்ட் ரோல்ஸ். விதவிதமான பாவங்களை, விதவிதமான வேலைகளை நம்ம செய்கிறோம், விதவிதமான வேஷங்கள் போடுறோம். அந்த வேஷங்கள் எல்லாம் உண்மையான வேஷங்கள், அதான் வித்தியாசம். இல்லறத்துல கணவன் மனைவி தகராறு, கணவன் மனைவி தகராறு, கணவன் மனைவி தகராறுங்கிறாங்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டா இல்லற சண்டையே வர முடியாதுங்க. என்ன ஒரு கணவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, என் மனைவி எனக்கு என்னென்ன உதவ முடியும்னு லிஸ்ட் வச்சிருக்கான். ஒரு மனைவி என்ன எதிர்பார்க்கறா தெரியுமா, இந்த கணவர் எனக்கு என்னென்ன உதவ முடியும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கா. இந்த மாதிரி லிஸ்ட் வச்சிருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இந்த லிஸ்ட் வச்சிருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்? உங்களுக்கு இன்னொருத்தர் உதவுறதுக்கு கல்யாணம் அல்ல, இன்னொருத்தருக்கு நீங்க உதவுறதுக்கு தான் கல்யாணம். நான் அவளுக்கு என்ன பண்ண முடியும், நான் உனக்கு எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், இதை கணவன் யோசிக்கணும். உனக்கு நான் எப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், இதை மனைவி யோசிக்கணும். இன்னைக்கு சொல்றேன், எனக்கு இவ இதெல்லாம் பண்ணினா என்ன நினைக்கிற கணவனுக்கும், எனக்கு இவர் இதெல்லாம் பண்ணினா என்ன நினைக்கிற மனைவிக்கு தான் தகராறு இருக்குமே ஒழிய, இவளுக்கு நான் என்ன உதவலாம் அப்படிங்கிற கணவனுக்கும், இவருக்கு நான் என்ன உதவலாம்ங்கிற மனைவிக்கு நடுவுல சண்டை வந்ததா வரலாறே கிடையாது, வரவே முடியாது. அப்ப என்னன்னா, அந்த இல்லறத்துல உன்னை அறியணும், உன்னுடைய ரோல் என்ன, நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணு புரிஞ்சுக்கணும். பெரிய சபை நான் சொல்லலாம் சொல்லாம போலாம், ஆனாலும் சொல்லாம போக முடியாது, சொல்லிட்டு போயிடுறேன். குடும்ப வாழ்க்கைக்கு இல்ல, குடும்ப வாழ்க்கைக்கு இல்ல, தாம்பத்தியம்ங்கிறதுல என்ன இருக்கு? இன்னைக்கு தாம்பத்தியம் எல்லாருடைய எண்ணம் என்ன தெரியுமா, தான் எப்படி சந்தோஷப்படுறதுங்கிற எண்ணத்தோட தாம்பத்தியத்துக்கு போறவே ஃபெயிலியர் ஆயிடுறான். எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தாம்பத்தியத்தில் வெற்றி பெறுகிறார்கள். தான் திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு முறையும் தாம்பத்தியத்தில் தோற்று போகிறார்கள். எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தாம்பத்திய உறவில் தோற்றதாக வரலாறு கிடையாது. நான் அவளுக்கு நன்மை செய்ய வேணும், அவள் எனக்கு நன்மை செய்ய வேணும், இதான் சீக்ரெட், இல்லறத்துடைய சீக்ரெட். அதை விட்டு அவ எனக்கு இந்த உதவி பண்ணினா என்ன, அவன் நினைக்கிறா இவர் நமக்கு இந்த உதவி பண்ணா என்ன,
அந்த திருப்தி எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் என்பதுதான் இல்லறத்தினுடைய சீக்ரெட். அதை கணவன் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு அப்பா அந்த ரோல் நம்ம ப்ளே பண்ற போது நடந்து கொள்ள வேண்டிய முறையே வேற. குழந்தைகள்கிட்ட நடிக்கணும், கோவப்படுற மாதிரி நடிக்கணும். கண்டிப்பா குழந்தை நம்மால கோச்சிக்க முடியாது, ஆனா கோவப்படுற மாதிரி நடிக்கணும். அந்த குழந்தைகள் நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம அப்பாட்ட நம்ம இருக்க வேண்டிய முறை வேறையா இருக்கு. ஒரு இல்லற சராசரி லைஃப், ஆனா அதுல கூட நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயங்கள் வெவ்வேறு இருக்கு. நான் இதைத்தான் இல்லறத்துல சொன்னேன், குடும்பத்துல சொன்னேன். எந்த தொழிலுக்கு வேணா வாங்க, டீச்சர், குரு, ஒரு வாத்தியார், ரோல் ஆஃப் த குரு. ஒரு குருவனுடைய ரோல் என்ன? மாதா பிதா குரு தெய்வம் தான். மாதா பிதா குரு தெய்வம். ஆக்சுவலா குருங்கிற வாத்தியார் என்ன நினைக்கிறாரு? எங்க ஊர்ல 10 to 5 பாடம் நடத்தணும்னா 10 to 5 பாடம் நடத்தியாச்சு. த ரோல் ஆஃப் த குரு ஃபினிஷ்ட். வெரி சாரி, 10 to 5 பாடம் நடத்துறது குருவோட ரோல் அல்ல. பின்ன என்னன்னா, அவன் அறிவு பெறுகிற வரையில் பாடம் நடத்துவதுதான் குருவினுடைய ரோல். அவன் அறிவு பெறுகிற வரையில் பாடம் நடத்துவதுதான் குருவினுடைய ரோல். அப்படி எத்தனை ஆசிரியர் வேலை பார்க்க முடியும்? இப்போ உன்னை அறிதல் நான் வேற அர்த்தம் சொல்றேன். என்னன்னா, நான் பள்ளிக்கூடத்து வாத்தியார் சார், 10 to 5 பாடம் நடத்தணும் வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போட்டிருக்கிறேன், நான் நடத்துறேன்னா நீ வாத்தியார் என்னுடைய வேலை இதுன்னு அறிஞ்சிட்டதா அர்த்தமே இல்லை. நீ குருவோட ரோல் என்னன்னு அறிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு மக்கு பைய பாஸ் ஆகி போற வரைக்கும் பாடம் நடத்த வேண்டிய வேலை என்னோடதுங்கிறத வாத்தியார் புரிஞ்சுக்கணும். எத்தனை வாத்தியார் அந்த லெவலுக்கு தானே புரிஞ்சுக்கிட்டாரு? இப்ப பாருங்க, 10 to 5 பாடம் நடத்தி சம்பளம் வாங்குற வாத்தியார்னு யார் அறிந்தார்களோ அவர்களுக்கு சம்பளம் மட்டுமே கிடைக்கும். அவனை அறிவாளி ஆக்காமல் ஓய்வதில்லை என்று குருவின் ஸ்தானத்தை யார் அறிந்தார்களோ அவர்களுக்கு சம்பளத்தை தவிரவும் மரியாதை, வணக்கம், என்றைக்கும் தெய்வ அந்தஸ்து இவை அனைத்தும் சேர்த்து கிடைக்கும். அப்போ நீங்க எந்த லெவலுக்கு உங்களை உலகத்துக்கு தர்றீங்களோ, உன்னை அறிதல்ல தருகிறீர்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு உலகம் திருப்பி செய்ய முடியும். இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். குரு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் 10 பசங்களை வச்சு. ஒரு பையன் திருடிட்டான், ஒரு மடாலயம் அதுக்குள்ள பாடம் சொல்லி கொடுக்காரு. குரு ஒரு பையன் திருடிட்டான், எல்லா பையனும் பிடிச்சிட்டான், கையோட கொண்டாந்து வாத்தியார் நிறுத்தினான். இவன் திருடிட்டான், அந்த பையன் திருட்டு பையன், இனிமேல் இந்த மடாலயத்தில் இருக்கக்கூடாது, இவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு. குரு சொன்னார், அவனுக்கு தெரியலடா, அவனை பாவம் விட்டுடுங்க, திருட மாட்டான், இனிமேல் அவன் திருட மாட்டான், நீ ஒன்றும் கவலைப்படாதா ராஜா, இனிமேல் நீ திருடாத, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கணும், இன்னொருத்தர் பொருளை எடுக்கக்கூடாது, தப்புன்னு உனக்கு தெரியலையா, எல்லாம் அறிவுரையும் சொன்னார். பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து போய் விளையாடுங்க, இனிமேல் அவன் திருட மாட்டான்ட்டார். முடிஞ்சு போச்சு. ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த பையன் திருடிட்டான். பசங்கள்லாம் கையோட பிடிச்சிட்டான். திரும்பி கொண்டாந்து வாத்தியார் நிறுத்தினான். நிறுத்திட்டு சொன்னான், இந்த பையன் மறுபடியும் திருடுனா நாங்கள் பிடிச்சிட்டோம், அதனால் இவனை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்புங்க, நம்ம மடாலயத்தை விட்டு வெளியே அனுப்புங்க. வாத்தியார் சொன்னார், அனுப்ப முடியாது. 9 பையனை ஒன்னா சேர்ந்து சொன்னா, இப்போ நீங்க அவனை அனுப்பலைன்னா இந்த திருட்டு பையனோட நாங்க இருக்க மாட்டோம், நாங்க 9 பேர் வெளியில போயிடுவோம். வாத்தியார் சொன்னார், போலாம், நீங்க 9 பேர் வெளியில போலாம், அவனை அனுப்ப மாட்டேன். அவன் கேட்டா, திருட்டு பையில வச்சுக்கிறேங்கிற மடத்துல ஸ்டூடெண்டா நாங்க இவ்வளவு நல்லவங்க, எங்களை வெளியே போன்னு சொல்றியே. குரு சொன்னார், ஒரு குருவோட வேலை என்ன தெரியுமா? நல்லது கெட்டது என்னன்னு கற்றுக் கொடுக்கறது தான். உங்க 9 பேர் தான் தெரிஞ்சு போச்சா எது நல்லது எது கெட்டதுங்கிறது விளங்கிடுச்சு, நீங்க பாடம் முடிஞ்சாச்சு, வெளியே போகலாம். அவனுக்கு இன்னும் பாடம் முடியல, ஏன்னா எது நல்லது கெட்டதுங்கிறது அவனுக்கு இன்னும் புரியல. இன்னும் சரியா சொல்றான், அவனுக்கு புரியும்படியா சொல்ல எனக்கு தெரியல. நான் போன தடவை சொன்னது ஃபெயிலியரா போச்சுன்னு சொன்னா அவன் மட்டும் தோத்து போல, சரியா சொல்லலேன்னு நானும் தோத்து போயிருக்கிறேன். அதனால அவன் தான் எனக்கு உரைக்கல். என்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு தான் நான் சரியான வாத்தியார். இந்த மாதிரி லைஃப்ல ஒன்னொன்னு நம்ம உணர ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, நம்ம இருக்கிற இடமே வேற, இருக்கிற தளமே வேற. இப்போ என்னுடைய வேலை ஸ்பீக்கர், ஒரு 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 பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் அப்படின்னா, இன்னைக்கு சொல்றேன் 5 ஜோக் இருந்தா போறோம், ஆயுள் முழுக்க ஒருத்த பேச்சாளராக இருக்கலாம். ஏன்னா ஊர் மாதிரி ஊர் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே. 5 ஜோக்கு பேசிக்கிட்டே இருந்தா எல்லா ஊர்லயும் கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் என்னுடைய ரோலை நான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இது டேப் ஆகி போயிட்டா நம்ம கதை அது என்ன ஆறுது? அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்து கேட்டுட்டு அந்த ஊர்ல போய் உட்கார்ந்தா என்ன ஆறுது? இது சாதாரண ப்ரொஃபஷன். அடுத்தது ஒரு 2 மணி நேரத்தை அவங்களுடைய பொன்னான நேரத்தை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அந்த 2 மணி நேரத்தில் அவர்கள் பெறுவதை மட்டுமே நான் தருவேன் என்று சொன்னால் நான் சாதாரண சொற்பொழிவாளன். 2 மணி நேரத்தில் அவர்கள் பெற முடியாதவற்றை எல்லாம் தருவேன் என்று சொன்னால் நான் மிக உயர்ந்த நிலைக்கு என்னை உயர்த்திக் கொள்கிறேன் என்று பொருள். அப்ப என்னுடைய ஆழ அகலத்தை, இந்த வார்த்தை கவனிங்க, என்னுடைய ஆழ அகலத்தை, என்னுடைய உயர நீளத்தை சரியாக சொன்னால் என் விஸ்வரூபத்தை நான் தீர்மானிக்கிறேன். என் விஸ்வரூபத்தை நான் தீர்மானிக்கிறேன். நான் ஓரங்கல மனிதனாக வாழ்ந்து செத்து போகலாம், அல்லது ஆகாசத்துக்கும் மண்ணுக்கும் இடையில இருக்கிற விஸ்வரூபியாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு தொழிலிலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உயர நீளத்தை, அகல ஆழத்தை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள்.
உங்கள் விஸ்வரூபத்தை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். பார்க்கிற தொழிலினுடைய பன்விதமான பரிணாமத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டால், பன்முக பரிமாணத்தை, மல்டி டைமென்ஷன் பன்முக பரிமாணத்தையும் நீங்கள் விளங்கிக் கொண்டு விட்டால் உங்கள் ஆழ அகலம் மிக பிரம்மாண்டமாக மாறுகிறது. அதற்கு முதலில் உங்கள் பலம், பிறகு உங்கள் திறம், பிறகு உங்கள் வரம். இவற்றை நன்கு புரிந்து கொண்டு செய்யும் தொழிலை தெய்வம் என்று பாரதி சொன்னாரே, அப்படி நேசித்து செய்ய பழகினால், காதலித்து நம்முடைய தொழிலை செய்வதற்கு நாம் பழகினால், நம்முடைய உயரம் என்ன, நம்முடைய அகலம் என்ன, நம்முடைய ஆழம் என்ன என்று நம்முடைய விஸ்வரூபத்தை நாமே பெரிதாக்கி கொண்டு போனால், உன்னை அறிதலாகிய நிகழ்வு, நான் வெறும் மனிதன் அல்ல, சிற்றல்லை அல்ல, நான் இறைநிலையை என்னுள் கொண்டு வந்து உலகத்துக்கு பெரும் சேவை செய்ய முடியும் என்ற உணர்வை புரிந்து கொண்டு விட்டால், தொகுத்து சொன்னால், நான் கடலின் ஓர் அலை என்று எண்ணுகிற வரையில் நான் மரணம் அடைகிறேன். ஆனால் நான் அலை அல்ல, கடலே நான் என்கிற தெளிவு பெறுகிற போது என்றைக்கும் என் பணிக்கு அழிவு வருவதே இல்லை. அலை என்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் மிகச் சிறிதாக மடிந்து போகிறார்கள். கடல் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தங்களை எப்போதும் அழிவற்ற ஒரு பெரிய நன்மையை நோக்கி இட்டுச் செல்கிறார்கள். எனவே அலைகளாக வீழ்ந்து விடாதீர்கள், கடலாக வாழ்வதற்கு பழகுங்கள். நீங்கள் அலைகள் என்று எண்ண வேண்டாம், கடல் என்று உணர பழகினால், அந்த தன்மையில் உன்னை அறிந்தால் ஒரு உயர்வு தோன்றக்கூடும் என்பதை நான் சொல்லி இருக்கிறேன். மன்னிக்கவும், இதுவும் இரவல் அறிவுதான். உங்கள் சுயம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் ஜோதியாக மாறலாம். வணக்கம். கேள்விகள்